புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வேத வசனத்தை முதல்ல எல்லாரும் வாசிப்போம். பின்பு மைக்கில் வாசிக்க கேட்போம். முதல்ல எல்லாரும் வாசிப்போம். இஸ்ரவேலே ஆமேன் ஆமேன். மைக்கில் வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். இதை தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடைசியாய் பேசின இந்த உபாகமம். ஆமேன் என்று சொல்லாமா. அதாவது என்ன சொல்றார்? இதை இன்னும் உபாகமா அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஆதியாமம் ஓகே, அதை தொடக்கம். யாத்திரையாகும் என்றால் யாத்திரையாகமும், அதாவது யாத்திரை பண்றது அப்படிங்கிறது பிரயாணமாய் வருகிற பொழுது. ஆமாம், அடுத்து எண்ணாகமம், அப்போ அடுத்து யாத்திரையாகமும், எண்ணாகமும், ஆதியாகமும், யாத்திரையாகமும், லேவியாகவும், எண்ணாகமும், உபாகமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கடைசியாய் தேவன் இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த அந்த வார்த்தைகளை உபதேசிக்கிறது தான் உபாகமம். ஆமேன் என்று சொல்லாமல் அதுதான் உபாகமம். மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறாரு, நீங்கள் எப்படி இருந்தீங்க, உங்களை எப்படி கர்த்தர் வழி நடத்தினாரு, என்னென்ன தவறு நீங்கள், நான் எப்படி தவறுனேன், நான் எப்படி கோபப்பட்டேன், இப்படி எல்லாம் மோசே பேசிட்டே வந்துட்டு கடைசியில் சொல்லுகிற வார்த்தை தான் என்ன அப்படின்னா, இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. இதை நீங்கள் மைண்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறார். உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. ஏன்னா உங்களுக்காக தேவன் கண்மலையை பிறப்பாரு, யோர்தானை பிளப்பாரு, செங்கடலை பிளப்பாரு, வானத்தின் மன்னாவை தருவாரு, வானத்திலிருந்து காடைகளை தருவாரு, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு, 7 ஜாதிகளை 31 ராஜாக்களை முறியடிப்பாரு. தேவன் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாரு. தேவன் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார், தேவன் உங்களுக்காய் வைராக்கியமா இருக்கிறார், தேவன் உங்களுக்காய் எதை வேணாலும் தருவார் என்று சொல்லி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக காண்பித்த வைராக்கியம், அன்பு, அப்போ வாஞ்சை, இதை எல்லாவற்றையும் கூட்டி கழிச்சுதான் மோசே சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. ஆமேன் என்று சொல்லாம உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, அவர் உனக்கு எப்படி இருக்கிறாராமா, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமா இருக்கிறாரு, உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமா இருக்கிறார். இதைத்தான் நம்ம தொடர்ந்து தியானித்தோம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான் ஒரு வாரம் தியானித்தோம். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யாருன்னு தியானித்தோம். கடந்த வாரம் தியானித்தோம், அவர் உங்களுக்கு எப்படி இருக்கிறாராமா, 2 காரியமாய். ஒன்று, சகாயம் செய்யும் கேடகமாக இருப்பார். அடுத்து மகிமை பொருந்திய பட்டயமாக உங்களுக்கு இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார் என்று கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மளோடு கூட பேசினார். இந்த வாரத்தில் தேவன் பேசுகிறாரு என்னன்னா, உன் சத்துருக்கள், சொல்லுங்க அந்த வார்த்தையை, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி, நல்லா சொல்லுங்க, உனக்கு இச்சகம் பேசி, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். அப்படின்னு என்னன்னா, உன் சத்துருக்கள் எல்லாம் இனி உனக்கு முன்பாக கூனி குறுகி போவார்கள். எல்லாரும் ஆமா, எல்லாம் ரிசீவ் பண்ணி சத்துரு, ஆமா, உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக என்ன செய்வாங்களாமா, கூனி குறுகி போவாங்க. 1. 2வது, அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்றால் அவர்களுடைய தொழுகை மேடுகள் எப்படியாமா, அவர்கள் தொழுகை செய்கிற இடங்கள் எப்படியாமா, தொழுகை செய்கிற இடங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. இதை வச்சு கொஞ்சம் உங்களோட இந்த பூமியை எப்படி சுதந்திரிக்கணும் அப்படிங்கிறதை குறித்து நான் பேசணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது இந்த தொழுகை மேடுகள் என்றால் ஒவ்வொரு மலையும் தேவனுடையது. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம் சொல்லுங்க. சாத்தானே சொல்லுங்க, இப்போ கையை வைத்து சொல்லுங்களேன். சாத்தானே, எல்லா மலையும் உன்னோடதுன்னு நினச்சிட்டு இருக்கிறியா நீயே? இல்லை, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆமா, சிங்காசனத்துக்கு மேலாக உன்னை உயர்த்துவேன், ஒவ்வொரு மலையில உட்காந்துட்டு இதெல்லாம் என்னோட இதுன்னு சொல்றியா? கிடையாது. பூமியும் அது நிறைவும்
ஆமாம், அதை ஒரு நாள் தியானிப்போம். ஆமாம், எப்படி நம்ம அந்த மேடுகளை எல்லாம் சுதந்திரிக்கிறதுனா. ஆனால் இப்போ நம்ம அதுக்கு போகல. முன்னாடி இருக்கிற ஒரே வார்த்தையிலேயே தியானிக்க போகிறோம். உன் சத்துருக்கள் என்ன செய்வாங்க? இச்சகம் பேசி, நல்ல இச்சகம் பேசி அடங்குவார்கள். அப்படின்னு என்னன்னா, உன் சத்துரு இனி உனக்கு முன்பாய் கூனி, சொல்லுங்க, கூனி குறுகி போவா. சொல்லுங்க, சத்துருக்கள் எல்லாம் இனி கூனி குறுகி போவாங்க. திரும்ப அந்த வார்த்தை சொல்லுங்க, உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக கூனி குறுகி போவாங்க. சொல்லுங்க, உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாய். யார் சத்துரு? இல்லை நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு, கணவன் ஒரு சத்துரு, மனைவி ஒரு சத்துரு, என் பிள்ளை ஒரு சத்துரு, பக்கத்து வீட்டுக்கார ஒரு சத்துரு. இல்லைம்மா, போன வாரம் தியானித்தோம், மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள அந்தகாரத்தினுடைய ஆவிகள் மேலும் வானமண்டலத்தினுடைய பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு தான் நமக்கு போராட்டம். ஆமாம், அதனால் எந்த மனுஷனை பார்த்தாலும், கணவனை பார்த்தாலும் சரி, மனைவியை பார்த்தாலும் சரி, அவர் எப்படி தான் இருக்கிறாரு? சூப்பர், தேவ சாயலாக தான் இருக்கிறார். ஆமேன் என்று சொல்லுவோம். அவரை பார்க்குற பொழுது எப்படி தான் பார்க்கணும்? தேவ சாயலாக தான் பார்க்கணும். ஆமேன் என்று சொல்லுவோம். சத்துருவை பார்க்குறது போல் இப்படின்ட்டு பார்க்கக்கூடாது. ஆமாம், தேவ சாயலாக அன்பாக பார்க்கணும். ஆமேன் என்று சொல்லாமா? சரி, ஓகே. அப்போ சொல்லுங்க. ஆமாம், நமக்கு பின்னணியத்தில் போராடுற சத்துருக்கள், சாத்தானின் வல்லமை. சொல்லுமா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே தேவ சாயல் இருக்குது. அந்த தேவ சாயலை பிசாசு என்ன செஞ்சா? கெடுத்து போட்டா. ஆனால் அவர்களுக்குள்ள நீங்கள் நல்ல ஆவிக்குறிகளில் கண்களை பார்த்தீங்கன்னா உங்கள் தேவ சாயலை தெரிவாங்க. நீங்கள் மாமிச கண்ணில் பார்த்தா அவர் பிசாசாக தான் தெரிவார். ஆனால் நீங்கள் எப்படி பார்க்கணும்? ஆவிக்குரிய கண்கள். அதான் நம்ம மறுரூபமாகணும்னு சொல்கிறது. ஓகேவாமா? ஓகே, சரி, ஓகே. எனக்கு ஆசை தான் இந்த சத்துருவை எப்படி கூனி குறுகி பண்ணி இச்சகம் பேசி அடக்கிறதுன்னு. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு வேறு விதமாக இந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஆமேன் என்று சொல்லாமல் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த சத்தியம் எனக்கும். ஆமேன் என்று சொல்லுவேன். நானும் கற்றுக்கொள்கிற ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை, உன் சத்துருக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? இச்சகம் பேசி அடங்குவார்கள். நான் நினச்சேன் என் சத்துரு வெளியில் தான் இருக்கிறான்னு. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டுறாரு, அல்லது சொல்கிறாரு, ஒரு சில சத்துரு எனக்குள்ளேயே தான் இருக்கிறான். எப்படி இருக்கிறான் தெரியலீங்களா? இவன் சொல்ல தெரிஞ்சிரும் பாருங்களேன். ஆமாம், ஒரு சில சத்துரு நமக்குள்ளே தான் இருக்கிறா. எதுக்கு இதை நான் ரொம்ப ஆண்டவர் இப்போ உட்காந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, எதுக்காக என்ன நன்றி சொல்லனா, இப்போ நம்மெல்லாம் வளர்ந்துட்டே இருக்கிறோம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு எல்லை பவுண்ட்ரி அப்படி நெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கிறோம். அதாவது இப்போ நம்ம ஏறுறோம் மேலே இருந்து கீழே விழுந்தால் ரொம்ப அடிபடும். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 2வது படி 3வது படியில் இருக்கிறேன்னு வச்சுங்க. இதையவே இந்த இடத்துல நம்ம சரி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேலே ஏற பத்திரமாக போய் தேவ பிரசன்னத்தில் உட்காருவோம். ஆமேன் என்று சொல்லலாமா? இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இதையை நம்ம நிறைய முறை கொஞ்ச நாள் நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம், ஏன்னா இதில் முதல் வார்த்தையே என்னவாமா? யாராமா? அவனை என்ன சொல்கிறார்? யாக்கோபு என்னவா மாறினா? இஸ்ரவேல். இப்போ நம்ம யாரு? நல்லா சொல்லுங்க, நம்ம யாரு? நல்லா சொல்லுங்க, நம்ம யாரு? நல்லா சொல்லுங்க, நம்ம யாரு? நீங்க யாரு? இஸ்ரவேலே. நீ இஸ்ரவேல்னா என்ன? மறுரூபமாக்கப்பட்டவன். ஆமேன் என்று சொல்லாமா? எப்படியாமா? மறுரூபம். இப்போ எனக்கு இதில் எப்படி தெரியுமா ஒரு விளக்கம் வருது? வெளிச்சம் உண்டாக்கடவுதுன்னு ஏசப்பா சொல்லிட்டாரு. வெளிச்சம் வந்துருச்சு. வெளிச்சம் உண்டாக்கடவுதுன்னா வெளிச்சம் வந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளிச்சத்துக்கு அப்புறம் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரித்தார். அப்படின்னு என்னென்னா, அந்த இரவுக்குள்ளே ஒட்டி இருக்கிற சார், அந்த பகலுக்குள்ளே ஒட்டி இருக்கிற இரவை இன்னும் கர்த்தர் என்ன செய்தார்? கிளியர் பண்ணினார். அல்லது இன்னும் ஒட்டி கொண்டு இருக்கிறதான அந்த பகலோடு ஒட்டி கொண்டு இருக்கிற அந்த இரவை அல்லது அந்த இருளை தேவன் இன்னும் என்ன செஞ்சார்னா பிரித்தார் அல்லது புதுப்பித்தார் என்று அர்த்தம். இப்போ எவ்வளோ தூரம் நம்மளை கிட்டத்தட்ட 1 வருஷமாக, ஆமாம், இந்த இடத்துக்கு நம்ம 1 வருஷம் ஆச்சு. போன செப்டம்பரில் இந்த எல்லைக்குள்ளே வந்தோம். அப்போ வந்த நாளிலிருந்தே இஸ்ரவேல் என்றால் மறுரூபமாக்கப்பட்டவன். யாக்கோபு என்றால் ஆமாம் எத்தன், ஏமாற்றுக்காரன் அல்லது மறுரூபமாக்கப்படாத ஒரு மனுஷன். பட் ஆண்டவர் அவனை என்னவா மாட்டினார்? இஸ்ரவேலா மாட்டினார். நிறைய காரியங்களை தேவன் நம்மளோடு கூட பேசிட்டு வந்தார். அப்போது இந்த மெசேஜை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்றால், நம்ம மேலே போய் கீழே உழுகாமல் இருக்கிறதுக்கு இப்போவே நமக்குள்ளே இருக்கிற இன்னர் கிளியர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இன்னர் பரிசுத்தம் என்று சொல்லலாம். நமக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனுடைய இன்னும் தேவன் மறுரூபத்தை எதிர்பார்க்கிறான்.
இன்னைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுறது என்னன்னா இன்னர் ப்ராசஸ். சொல்லுங்க. ஆமாம், எப்போவுமே கொஞ்சம் வெளியில் இருக்கிற சத்துருவலையால் அடி அடி அடின்னு சொன்னார். ஆனால் எனக்குள்ளேயே ஒரு சில சத்துரு மறைஞ்சிருக்கான்னு எனக்கே தெரியல. இன்னைக்கு அது என்ன, அதை எப்படி நீக்கிறது, நான் திரும்ப சொல்கிறேன். இந்த சத்தியத்துக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னை கர்த்தர் நெக்ஸ்ட் எல்லைக்குள்ளே கொண்டு போகிறார். ஆமென் என்று சொல்ல, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமை, பரிசுத்தம். அப்போ இன்னும் எனக்குள்ள கர்த்தர் என்ன செய்கிறாரா, பரிசுத்தத்தை விரும்புகிறார். இன்னும் நான் என்ன சொன்ன, ஜெயிக்கணும்னு விரும்புகிறார். இன்னும் நான் ஓவர் கம் பண்ணணும்னு விரும்புகிறார். இன்னும் நான் வின் பண்ணணும்னு தேவன் விரும்புகிறார். அதனால் இந்த இன்னர் ப்ராசஸை தேவன் எனக்குள் தருகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? நமக்குள்ள ஆமாம், அடிக்கடி நான் சொல்கிறது போல் நம்மளுடைய எலும்பு நரம்புகளில் கூட ஒட்டி இருக்கிற எல்லா இருளினுடைய வல்லமைகளிலிருந்து தேவன் நமக்கு முற்றிலும் விடுதலையாக்க போகிறார். ஆமென் என்று சொல்லாமா? அப்போ இன்னைக்கு கர்த்தர் இந்த சத்துரு எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாரு, நமக்குள்ள. ஆமாம், எனக்குள்ள. சொல்லுங்க, எனக்குள்ள. ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்னும் கர்த்தர் நான் மறுரூபமாக வேண்டும் என்று விரும்புகிறார். நான் இன்னும் இஸ்ரவேலாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? ஏன்னா இஸ்ரவேலே நீ பாக்கியவான் சொல்கிறாரு, இஸ்ரவேலே நீ பூத்து குலுங்குவேன்னு சொல்கிறாரு, இஸ்ரவேலே நீ ராஜ்யங்களை சொந்தமாக்குவேன்னு சொல்கிறார், இஸ்ரவேலே நீ சேஷ்ட புத்திரன் சொல்கிறார், இஸ்ரவேலே நீ என்னுடையவன் சொல்கிறார், இஸ்ரவேலே நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்கிறார், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என் தாசன் என்று சொல்றாரு, நான் உன்னை உருவாக்கினேன் என்று சொல்றாரு. இப்படி எல்லாம் சொல்றாரு. அப்ப நம்ம யாராமா? நல்லா சொல்லுங்க, நம்ம யாராமா? இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால் மெயின் வேர்டு என்னன்னா மறுரூபமாக்கப்பட்டவன். சொல்லுங்க, இஸ்ரவேல் என்றால் என்ன அர்த்தம்? மறுரூபம். என் மனம் புதிதாகிறதுனாலே நான் என்ன ஆயிக்கொண்டிருக்கிறேன்? மறுரூபாகிற. சரி, ஓகே. இப்போ இன்றைக்கு இந்த சத்துரு எனக்குள்ள எப்படி வந்தா? ஒருவேளை முதல்ல இருந்தே இவன் இருக்கிறானா, எங்காவது ஒளிஞ்சிட்டு இருக்கிறானா, எனக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறானா, எனக்குள்ளேயே இருக்கிறானா, இவன் எப்படி இருக்கிறா, எப்படி வந்தா, அவனை எப்படி வெளியே துரத்துறது, இதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுறார். அதாவது நமக்குள்ள சத்துரு இருக்கிறாங்கிறதுக்கு ஒரு அடையாளமான வசந்த வாசிங்க பார்க்கலாம். ஓசியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம். ஓசியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க பார்க்கலாம். உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். எங்கள் தேவனே, உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள். ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான். இந்த இடத்துல 2 காரியம் சொல்றாரு. அதாவது சத்துரு நம்ம முதல்ல எங்க வரானாம, நம்ம வீட்டின் மேல வரா. வீட்டுனா ஒண்ணு நம்ம வீடுன்னு சொல்லலாம், அல்லது இதுவும் என்னுடைய வீடுதான், இது என்னது வீடுதான். இப்ப சத்துரு எங்க இருக்கிறானாமா? என் வீட்டின் மேல இருக்கிறா. ஒண்ணு. 2வது, இந்த சத்துரு என்னை தொடர்ந்து வரா. இந்த சத்துரு என்ன பண்றானாமா? தொடர்ந்து வரா. அதாவது ஒரு வேடிக்கையான ஒரு கதை சொல்லுவாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். ஒரு தாத்தா ஒரு பெரிய மூட்டையை வச்சுட்டு ஒரு தெரு வழியாக போனார். என்ன பண்ணார்? ஒரு தெரு வழியாக போனார். அப்போ அந்த தெருவில் இருக்கிற பூனையெல்லாம் அந்த தாத்தா பின்னாடியே வந்துச்சு. இந்த தாத்தா அடுத்த தெருவுக்கு போனார், அங்கே இருக்கிற பூனையெல்லாம் அந்த தாத்தா பின்னாடியே வந்தார். 3வது தெருவுக்கு போனார், அங்கே இருக்கிற பூனையெல்லாம் பார்த்தா பூனைப்படையாக வந்துட்டு இருந்துச்சு. இவருக்கு பின்னாடி பூனைப்படையாக வந்துட்டு இருந்துச்சு. இவருக்கே தெரியல, ஏன் இந்த பூனை என்ன தொடருது, ஏன் இந்த பூனை என்ன தொடருது அப்படிங்கிற பொழுது ஒருத்தர்கிட்ட போய் கேட்டார், இந்த பூனையெல்லாம் என் பின்னாடியே வருதுங்கன்னா. அந்த தாத்தா சொன்னாரா, உன் தலை மேலே இருக்கிறது என்னப்பானாரா? அவர் சொன்னாரா, கருவாடுன்னாரா. எப்படியாமா? கருவாடு. அதனால தான் இந்த பூனையெல்லாம் உன் பின்னாடி வருது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, சாத்தானுக்கு சொந்தமான ஒன்று எனக்குள்ளே இருந்ததென்றால் அவன் என்னை தொடருவான். இப்போ மோசையினுடைய சரீரத்தை குறித்து 2 பேரும் ஒரு மனுஷன் தர்க்கித்தான் இருக்கு. யார் அது? இல்லை, மிகாவேல் சண்டை போட்டார். பிசாசு மோசையின் சரீரத்தை குறித்து தர்க்கித்தன். அப்படின்னா போராடுனா, இந்த சரீரம் எனக்கு தான் வேணும், இந்த சரீரம் எனக்கு தான் வேணும், இந்த சரீரம் எனக்கு தான் வேணும். ஏன்னா மோசே வேதத்தில் வார்க்கிற பொழுது 3 இடத்துல கோபப்படுவார். அது என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு பிசாசுடைய சுபாவம். இது யாருக்குள்ளே இருந்தது? மோசைக்குள்ளே இருந்தபடினால இவன் எனக்கு தான் சொந்தம்னு சொன்னா. அப்போ மிகாவேல் தூதன் அவனோடு கூட போராடி அந்த சரீரத்தை மீட்டு கொண்டான் என்று வேதத்தில் எதில் இருக்குது? யூதாவில் இருக்குது. அப்போ நம்ம எதை சொல்ல வரேன்னா, அப்போ நல்ல விளங்கமா, சத்துரு என்னை தொடருகிறான் என்றால், சொல்லுங்க, சத்துரு என்னை தொடருகிறான், சத்துரு என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான், எவ்வளோதான் துரத்தினாலும் அவன் என்னை விட்டு போகவே மாட்டேங்கிறான், என்னை தொடருகிறான்
என்றால் ஒன்று என் வீட்டில் சத்துருக்கு சொந்தமான ஏதோ ஒன்று இருக்கணும், இல்லைனா எனக்குள்ள சொல்லுங்க, எனக்குள்ள சத்துருவுக்கு சொந்தமான ஏதோ ஒன்று எனக்குள் இருக்கும் என்றால் அவன் என்ன செய்யறானாமா, என்னை தொடருகிறான். என்ன செய்யறானாமா, தொடருகிறான். சரி, ஓகே. இப்போ இந்த சத்துரு என்னை தொடருகிறதற்கு வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனைகளை கொடுக்கிறேன். பட் என்னன்னா, நீங்களும் ஆண்டவர் இதை பிரசங்கிக்கிற பொழுதெல்லாம் உங்களுக்குள்ள இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். அப்போ சத்துரு என்னை தொடர்றதுக்கு அவனுக்கு உரிமையான, அவனுக்கு சொந்தமான ஏதோ ஒன்று எனக்குள்ள இருக்குது. அதனால தான் அவன் என்னை தொடர்ந்து வரான். அவனோட தூக்கி என்ன செஞ்சிருங்க. இன்னொரு இடத்துலையும் சொல்ல, எந்த இடத்துல, பெத்மாக்காவாகிய ஆபேல் பட்டணத்தில் புத்தி யார் இருந்தா, பெத்மாக்காவாகிய ஆபேல் பட்டணத்தில் புத்தியில் ஒரு ஸ்திரீ இருந்தா. அந்த பெத்மாக்காவாகிய ஆபேல் பட்டணத்தில் யாரை ஒளிஞ்சிருந்தா, சேபா என்கிற மனுஷன். இந்த சேபா யாருன்னா தாவீதினுடைய விரோதி. இந்த சேபா பட்டணத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அப்ப யோவாப் இந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்கு வரான். 2 சாமுவேல் இருக்கும். இந்த பட்டணத்தை அழிக்க வரா. அப்போ அந்த புத்தியுள்ள ஸ்திரீ கேட்கிற, ஏன் என் பட்டணத்தை நீ அழிக்கிற அப்படிங்கிற பொழுது அவ சொல்லுவான், உன் பட்டணத்தை அழிக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம் கிடையாது, எங்களுடைய எதிரி உன் பட்டணத்துக்கு இருக்கிறான், அவனை தூக்கி வெளியே ஓடு, நான் போயிடுறேன்னு சொல்லுவான். அப்புறம் அதே மாதிரி அவன் என்ன செய்வான், சேபாவின் தலையை தூக்கி வெட்டி என்ன செஞ்சுவான், வெளியே வீசினோட அந்த பட்டணத்தை முற்றுகை இடுகிறதை, அந்த பெத்மாக்காவாகி ஆபேல் பட்டணத்தை முற்றுகிடுகிறதை விட்டுட்டு இவங்க போயிடுவாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, அப்போ பிசாசுக்கு சொந்தமான ஏதோ ஒன்று ஒருவேளை எனக்குள்ளேயோ என் வீட்டுக்குள்ளேயோ இருக்கும் என்றால் அவன் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் தொடருவான். இன்னைக்கு அது என்னங்கிறத நம்ம கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஆவியானவரோட இணைஞ்சு தியானிக்க போறோம். இப்போ வாசிப்போம். அதே ஓசியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11 வாசிமா. 11. எப்பிராயீமர் பாவம் செய்வதற்கு ஏதுவாய் பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள். ஆதலால் பலிபீடங்களே அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், எப்பிராயீமர் என்ன பண்ணாங்களாமா, பாவம் செய்வதற்கு ஏதுவான பலிபீடத்தை பெருக பண்ணினாங்க. அடுத்து அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பலிபீடமே அவனை பாவம் செய்வதற்கு ஏதுவாக மாறினது அப்படின்னு சொல்ல. இது இன்னும் விளக்கமா சொன்னா, ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு சர்பத்தை வளர்த்திட்டே இருந்தாங்க, ஒரு பாம்பை தன் வீட்டுக்குள்ள. எனக்கு தெரிஞ்சாம்மா அப்போ ஏன்னா நான் அது சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது வளர்த்திட்டே இருந்தாங்க. அதுக்கு டெய்லி பால் ஊற்றி முட்டை ஊற்றி வச்சு வளர்த்திட்டே இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த அம்மா ஒரு 3 நாள் வெளியூர் போயிட்டு வந்தாங்க பாருங்க. அந்த பாம்புக்கு ரொம்ப பசி. அந்த அம்மா உள்ள வந்த உடனே கொத்திருச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த எப்பிராயீமை போல இவர்கள் என்ன செய்தாங்களா, பாவம் செய்வதற்கு, அதாவது பாவம் செய்வதற்கு ஏதுவான பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள். அந்த பலிபீடமே இவர்களை பாவம் செய்ய வச்சாச்சு. அப்போ ஒரு சில நேரங்கள் ஒரு சில பாவங்களை நம்ம அடக்கி ஒருவேளை இதை அவன் திரும்ப சொல்கிறேன், இது எனக்கும் கர்த்தர் பேசுகிறார், உங்களுக்கும் பேசுகிறார். ஒருவேளை ஒரு சில காரியங்களை கர்த்தர் விட்டுருன்னு சொன்னால் என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். இல்லைன்னா அது நம்மளை கொத்தி விடும். அது என்ன செய்யும், நம்மளை கொத்திரும். அப்போ இந்த இடத்துல வாசிக்கிற எப்பிராயீம் என்ன செஞ்சாங்களாமா, பாவம் செய்வதற்கான பலிபீடங்களை என்ன செஞ்சாங்க, பெருக பண்ணாங்க. அது நாளடைவில் அந்த பலிபீடமிலே இவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாய் மாறிட்டு. இதனோட முக்கியமான வசனத்தை வாசிச்சோன்னா, அதாவது கொஞ்சம் அப்படியே நம்ம திருப்பி பார்ப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25, 12-25 வாசிமா. 12-25. யெரொபெயாம் எப்பிராயீம் மலை தேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான். யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்சவசமாய் திரும்புகிறதா இருக்கும். போதுமா, நான் சொல்லியாரதைய. அதாவது இஸ்ரவேல் தேசம் 2 ராஜ்யம், எப்பவுமே தெற்கு ராஜ்யம் வடக்கு ராஜ்யம். இஸ்ரவேலின் ராஜ்யம், யூத ராஜ்யம், இந்த 2 ராஜ்யம் இருந்தது. சாலமோனினுடைய பையன் பேர் என்னது, ரெகோபெயாம். சொல்லுங்க, ரெகோபெயாம். அடுத்து இவன் இந்த ரெகோபெயாம் யூதாவின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜா பேரு யெகோபெயாம். இதை குழம்பிடக்கூடாது. ரெகேபெயாம் யூதர்களுடைய ராஜா, யெகோபெயாம் இஸ்ரவேலுடைய ராஜா.
இப்போ இந்த ரெகேபயாம் யூதர்களை ஆட்சி செய்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படி அவர் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற பொழுது இவர் என்ன பண்றாருன்னு, இந்த ரெகேபயாம் வந்து இஸ்ரவேலின் ராஜா. எங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யூதாவின் ராஜாவாகிய சாலமோன் நல்ல கேப்டனா இருந்தாரா, எங்க ஒருவேளை யூதாவின் ராஜாவாகிய சாலமோனுடைய பையன் ரெகேபயாமை தேடி போயிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த ரெகேபயாம் ஒரு பலிபீடத்தை கட்டுறா. என்ன பண்றாரமா, அது எங்க கட்டுறாருன்னா எப்ராயிம் மலையில கட்டுறாரு. எங்க கட்டுறாரு? எப்ராயிம் மலையில. இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை தேடி போயிடக்கூடாது, யூதாவின் ராஜாவை தேடி போயிடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி, இதுதான் நம்மளை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம், இதுதான் வல்லமையுள்ள தெய்வம், இதுதான் நம்மளை காப்பாற்ற தெய்வம், இதுதான் நம்மளை என்ன செய்ய வழி நடத்துற தெய்வம், எல்லாரும் இந்த தெய்வத்தை வணங்குகள் என்று அந்நிய தேவனுடைய பலிபீடத்தை கட்டி அந்த தெய்வத்தை இந்த யாரு ரெகேபயாம் என்ன செஞ்சா, தொழுகை செய்ய வைத்தான். அதுதான் எப்ராயிமுடைய பலிபீடம். ஆமென் என்று சொல்லாம 28 வாசிமா. 28. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. இந்த காரியம் பாவம். இதை நீங்க வீட்டுல போய் தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். கீழே வாசிமா, கீழே வாசிங்க. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். போதுமா, இந்த இடத்துல வாசிக்கிறோம். இப்படிதான் எப்ராயிம்ல பலிபீடம் உண்டாக்கப்பட்டது. ஓகேவாமா? இப்படிதான் யூதாவின் ராஜா ரெகேபயாம், இஸ்ரவேலின் ராஜா ரெகேபயாம், இந்த ரெகேபயாம் யூதாவின் ராஜாவை தேடி ஜனங்க போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த எப்ராயிமிலே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அந்த பலிபீடம் தான் இவர்களை பாவம் பண்ணிற்று. ஆமென் என்று சொல்லலாமா? அதனால இப்ப எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வழி விலகி இந்த ரெகேபயாம் செய்ததான அந்த பலிபீடத்தையே வணங்குறாங்க. விக்கிரகங்களை வணங்க தொடங்கினார்கள். இங்கதான் தொடங்குது. அதைத்தான் கர்த்தர் ஓசியாவில் நிறைய இடத்துல சொல்றார். ஒரு சில வசனத்தை வாசிப்போம். ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வாசிமா 15, 16, 17. இஸ்ரவேலே, நீ சோரம் போனாலும் யூதாவாகிலும் அந்த பாவத்துக்குள் ஆகாது இருப்பதாக, கில்காலுக்கு வராமலோ பெத்லேனுக்கு போகாமலோ கர்த்தருடைய ஜீவனை என்று ஆணையிடாமலும் இருப்பீர்களாக. இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல் அடங்காது இருக்கிறது. இஸ்ரவேல் யாராமா? இஸ்ரவேல் யாராமா? இது இங்க ஒரு நிமிஷம் இருங்க. இது யாராமா? இவன் யாரா? இவர் எப்படிப்பட்டவரா மாறினாரு? மறுரூபமாக்கப்பட்ட இஸ்ரவேல் இப்ப அடங்கா கிடாரி ஆயிட்டாராமா. அடுத்து வாசிமா. இப்போதும் கர்த்தர் அவர்களை விஸ்தாரமான வெளியிலே ஆட்டுக்குட்டியை போல் மேய்ந்து அலைய பண்ணுவார். எப்ராஹிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான். நல்லா விளங்க. யாராமா? எப்ராஹிம் என்றால் எப்ராஹிம் மட்டும் சொல்லல, முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் குறிச்சு. ஏன்னா எப்ராஹிம்ல தான், அந்த மலை தேசத்துல தான் அந்த பலிபீடம் இருந்தது. அதனால எப்ராஹிம்னு சொல்றாரு. ஆனா முழு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இவன் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான். கடகடன் வாசிங்க. 11:2 வேகமா. அடுத்து 2:8. முதல்ல 11:2 வாசிமா. அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். விக்கிரகத்துக்கு இப்ப இதுவரைக்கும் இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன், சியோன் இருக்கிற மலைதான் அல்லது தேவனுடைய ஆலயம் தான், சாலமோனின் ஆலயம் தான், சாலமோன் கட்டின தேவாலயத்தில் தேவனுடைய மகிமை இருந்தது, அங்கதான் தொழுதாங்க, எல்லாமே பண்ணுனாங்க. இப்ப எதுக்கு தூபம் காட்டுறாங்க? விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுறாங்க. அடுத்து 2:8 ஓசியா. நான் தானியத்தையும் யாருக்காமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தானியத்தை. ஏன்னா இந்த 5 ஆசீர்வாதத்தை ஒரு நாள் உங்களுக்கு சொன்ன தானியம், திராட்சரசம், எண்ணெயும் கொடுத்தவர் என்றும், தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவன் என்றும் அவள் அறியாமற் போனால் அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். அதெல்லாம் அது எதெல்லாமா? தானியம், எண்ணெய், திராட்சரசம், வெள்ளி, பொண்ணு. இது ஆவிக்குரிய அர்த்தம். இதை குறித்து ஒரு நாள் நம்ம தியானிச்சிருக்கிறோம். தானியம், எண்ணெய், ஆமா, வெள்ளி, பொண்ணு, இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள். அப்ப இதெல்லாம் இதை யாருக்கு? ஏன்னா இதெல்லாம் தேவன் அவர்களுக்கு கொடுத்தாரு. ஆனா இவங்க அதை யாருக்கு உடையதாக்கினாங்க? பாகாலுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டாங்க.
அப்போ இப்போ இதுவரைக்கும் தேவன் இஸ்ரவேலின் தேவனே இஸ்ரவேலின் தேவனேன்னு சொன்னவங்க இப்போ இடையில இவங்க எதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க? நல்லா சொல்லுங்க, எதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க? பாகால் அப்படின்னு சொல்றதை விட விக்கிரகம். சொல்லுங்க, எதை வணங்கிட்டாங்களாமா? ஆமா, இஸ்ரவேல் யாரு? அந்த இடத்துல அடிக்கடி அங்கங்கே டச் பண்ணுறேன், ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் நம்ம தியானிச்சுக்கோ. நம்ம யாரு? மறுரூபமாக்கப்பட்டவங்க தான். ஆனால் நமக்குள்ள அவ்வப்பொழுது என்ன வருதுன்னா, நாங்கள் எங்கெங்க விக்கிரகத்தை வணங்குறோம். நீங்கள் கேட்குறீங்க, நாங்கள் எங்கெங்க விக்கிரகத்தை வணங்குறோம்? விக்கிரகம்னா என்ன தெரியுமா? நச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பொருளாசை. எஸ் எஸ் குட். கர்த்தருக்கு மேலே அல்லது தேவனுக்கு மேலே, எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க, தேவனுக்கு மேலே எதை நான் வைக்கிறேனோ அதுதான் என் வாழ்க்கையில் விக்கிரகம். தேவனுக்கு மேலே கணவனை வச்சாலும் விக்கிரகம், மனைவியை வச்சாலும் விக்கிரகம், பிள்ளைகளை வச்சாலும் நீதாண்டா எனக்கு எல்லாம், கடைசி காலத்தில் நீதாண்டா எனக்கு கஞ்சி ஊற்றணும். கஞ்சியா? அவர் பிரியாணியே கொடுக்குறேங்கிறாரு. ஆமாம், நீதா. ஏன்னா நான் போன வாரத்துக்கு முந்தின வாரமே சொன்னேன். யார்? ஆபிரகாம் சொன்னா, உன் ஏகசுதனும் உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் நேசகுமாரனும் ஆகிய அவனை நீ எனக்கு என்ன செய்ய? பலியிட. அதனால் நீங்கள் அந்த கீழே அடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதாவது நேசகுமாரன் சொல்லுவார். அப்படின்னா என்னென்னா, தேவன் நான் இதை குறித்து முதலே சொல்லிட்டேன், அவன் பெலிசன் தேசத்துலேருந்தான், இவன் நீதான் சொல்லிட்டே இருந்திருப்பான். அதனால தான் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கு எனக்கு பலியிடுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நம்ம டாடி கொஞ்சம் ஜெலஸ் காடு தான். அவர் ஒருவருக்கே ஆமென்னு சொல்லுவார், என்னுடைய முழு அன்பும் அவர் ஒருவருக்கே கொடுக்கணும்னு அவர் விரும்பார். அடுத்து நீங்கள் கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே நீ ஏகசுதனும் உன் புத்திரனும் ஏகசுதன் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது, நேசகுமார்னு இருக்காது. ஏன்னா ஈசாக்கை விட நீ என்னதான் நேசிக்கிறேன்னு நான் தெரிஞ்சுட்டு ஆபிரகாமே அப்படின்னு சொல்லுவார். அதனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேசகுமார் இருக்காது. நீங்கள் கீழே அந்த ஆதியாகமம் 22 கடைசியில் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நேசகுமார் நான் என்னை மட்டும்தான் நீ நேசிக்கிற அப்படின்னு தெரிஞ்சுட்ட அப்படிங்கிறதுக்காக அது ஒரு சோதனை. ஆமேன்னு சொல்லுவோமா? சரி, ஓகே. அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம சொல்கிறோம், நாங்கள் எங்கெங்க விக்கிரகம் வணங்குறோம், நாங்கள் எங்கெங்க கல்லை வணங்குறோம், நாங்கள் எங்கெங்க மண்ணை வணங்குறோங்கிறோம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கும் அழகு ஒரு விக்கிரகம், அந்தஸ்து ஒரு விக்கிரகம், அடுத்து என்ன சொல்லா, படிப்பு, பதவி, வேலை, ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய காரியம், தேவனுக்கு சொந்தமானது. ஞாயிற்றுக்கிழமை வேலை அப்படின்னா தேவனுக்கு மேலே எதை நாம் வைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் விக்கிரகம். வேதத்தில் வாசிங்க பார்க்கல, எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வேதவசனம் 14:4. ஆகையால் நீ அவர்களோட பேசி சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரில் என்னுடைய நரகலான விக்கிரகங்களை, நல்ல பாயிண்ட், நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி. போதுங்க, நமக்கு விக்கிரகம் எங்க இருக்குதாமா? சொல்லுங்க, நமக்குள்ள எங்க இருக்காமா? நம்மளை அறியாம. அதாவது ஒன்று நான் சொல்கிறேன், நம்ம அதிகமாக திங்க் பண்ண வேண்டிய காரியம், தியானிக்க வேண்டிய காரியம் வேத வசனம். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நம்ம ரொம்ப திங்க் பண்ண வேண்டியது எதுதான்? வேத வசனங்களும் அவர் கொடுத்த வார்த்தைகளும். அதை விட்டுட்டு என் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருப்பானா, இப்போ சாப்பிட்ருப்பானா, அட தூங்கியிருப்பானா, அப்படியா இப்படியான எதை தியானிக்கிறோமோ ரொம்ப கவனம். பிள்ளையை தியானிச்சாலோ அல்லது வேலையை தியானிச்சாலோ அல்லது இன்னொன்று சொல்லிட்டா நமக்கு நடந்த துன்பங்களை தியானிச்சாலோ, நமக்கு நடந்து முடிந்த இழப்புகளை தியானிச்சாலோ, அதையே நம்ம சிந்தையில வந்து 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 போகுனா அதுவே நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் கண்ணத்தில் வர கை வச்சிட்டிங்க பாருங்க. ஆமாண்டா, சரி ரொம்ப கவலையாயிட்டீங்களா டாக்டர்? சரி, ஓகே. சரி சொல்லுங்க, எதை அதிகமாய் தியானிக்கிறோமோ, எதை தியானிக்க நம்ம சிந்தைக்கு இடம் கொடுக்கிறோமே அதுதான் விக்கிரகம். வேலை, பணத்தை இப்படி சம்பாதிக்கலாமா, அப்படி சம்பாதிக்கலாமா, அந்த சோறு திங்கலாமா, இந்த சோறு துங்கலாமா, அங்கே சுற்றலாமா, இங்கே சுற்றலாமா, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ இதுதான் இதெல்லாம் நம்மளோட இருதயத்தில் எப்படி இருக்குதாமா? விக்கிரகம். எப்படியாமா? பக்கத்தில் கருத்தை பிடிங்களே, நீங்கள் இஸ்ரவேலர்,
நாங்கள் முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் இஸ்ரவேலர், நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டவர்கள். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? அதனால தான் கர்த்தர் நமக்கு கிருபையாய் வாரம் இந்த சத்தியத்தை கேட்க கேட்க என்னுடைய மனம் புதிதாகி கொண்டே இருக்கிறது. நான் கண்மலையின் மேல், சொல்லுங்க, நான் கண்மலையின் மேல வீட்டை கட்டுகிறவளாய் வார கர்த்தருடைய வார்த்தையில கண்மலையின் மேல் வீட்டை கட்டுகிறவளாய் நான் மாறிக்கொண்டிருக்கிறேன். எத்தனை புயல்கள் வந்தாலும் அது என்னை அசைக்க முடியாது, அது என்னை அசைக்கவே முடியாது. ஏனெனில் நான் கண்மலை மேல், கிறிஸ்துவின் மேல் என் வீட்டை கட்டி இருக்கிறேன். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? ஒருவேளை இன்னைக்கு நம்ம வியாழக்கிழமை தான் மெசேஜ் கேட்குறோம், அப்படியே ஒருவேளை அப்படியே வெள்ளிக்கிழமை கொஞ்சம் சோர்வு, சனிக்கிழமை கொஞ்சம் சோர்வு, அப்புறம் ஒரு தட்டுறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் ஒரு சத்தியம் வருது, ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் ஒரு சத்தியம் வருது, அப்புறம் திங்கக்கிழமை அப்படியே ஒரு செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் சோர்ந்து போகிற பொழுது வியாழக்கிழமை வந்துடுது. கொண்டு வந்து கூட்டி வச்சு என்ன செய்கிறாரு? உட்கார வைக்கிறார். அன்பு சகோதரன் சொன்னது போல் எப்படா வியாழக்கிழமை வரும்? ஆமாம், அதெல்லாம் பொறாமையாக இருக்கும் பிரதர் எங்கள் பிள்ளைக்கு. ஆமாம், எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வசனத்தை கேட்க கேட்க நான் என்ன ஆகிறேன்? மறுரூபம். அப்போ என்ன உள்ள இருக்கக்கூடாது? விக்கிரகம். இதுதான் விக்கிரகம். ஏன்னா அதுதான் சொல்கிறேன், நம்மளை அறியாமையே, சொல்லுங்க, நம்மளை அறியாமையே நம்ம எண்ணங்களுக்குள்ள சிந்தைகளுக்குள்ள திரும்பவும் சொல்ற, எதை அதிகமாக தியானிக்கிறோமோ அல்லது எதை அதிகமாக நம்ம யோசிக்கிறோமோ அதுவே நம்ம வாழ்க்கையில் என்னவா வருதாமா? விக்கிரகாரம். இன்னைக்கு கர்த்தர் நமக்குள்ள சுத்திகரிப்பு கொடுக்குறாரு. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். ஒரு வேளை, சொல்லுங்க, ஒரு வேளை, என்ன பார்த்து இப்படி சொல்லுங்க, ஒரு வேளை. ஆமாம், ஜாக்லினே, எல்லாரும் சொல்லுங்க, ஜாக்லினா. அவங்கவுங்க பேர சொல்லுங்க, என்ன சொல்லாதீங்க, உங்கள் பேர சொல்லுங்க. ஒரு வேளை ஜாக்லினே, உன்னை அறியாம உனக்குள்ள விக்கிரகம் இன்னைக்கு இருக்குமெண்டா, இன்னைக்கு நான் வேரோட, சொல்லுமா, வேரோட வெளியேறு, வெளியேறு. இது தேவனுடைய ஆலயம், இது தேவனுடைய ஆலயம், தேவன் வாசம் என்ற ஸ்தலம். இந்த ஸ்தலத்துல தேவனுக்கே அல்லாமல் வேற எதுக்குமே இடம் இல்லை, இடம் இல்லை. இது தேவனுடைய ஆலயம், தேவன் உலாவுகிற ஸ்தலம், தேவன் வாசம் என்ற ஸ்தலம், தேவன் சஞ்சரிக்கிற ஸ்தலம். ஆமென் என்று சொல்லலாமா? இப்போ ரொம்ப டென்டிங்கில் போயிட்டு இருக்குது அமெரிக்கா. ஆமாம், அதாவது சார்லஸ் கிரிக்கா. ஆமாம், சரி, அவங்க ஒய்ஃப் பேர் நம்ம கிரிக் இல்லையா? சரி, ஓகே, கிரிக்கா. இவங்க சார்லஸ். ஓகே, எதுக்கு இதை சொல்கிறேன்னா, கடந்த நாட்களில் கூடுனாங்க, அவருடைய மெமோரியல் ப்ரேயர் டீம் இதுக்காக கூடினாங்க. கிட்டத்தட்ட 90,000 ஜனங்கள் கூடுனாங்க அவருடைய ஆறுதல் மீட்டிங்காக. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் இப்போ பயங்கர, இப்போ இது ரிவைவல்னு சொல்கிறாங்க அமெரிக்காவில். இது என்ன வந்துருச்சு? ஒரு ரிவைவல். ஒரு ஸ்தேவான் மரித்தால் எப்படி ஒரு ரிவைவல் வந்துச்சோ அதுபோல் ஆண்டவர் அமெரிக்கா தேசத்துக்குள்ள ஒரு ரிவைவலை அனுப்பிட்டாரு. தேவன் அந்த பகுதியை சுத்திகரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதில் மேட்ரு, முக்கியமான மேட்ரு இப்போ என்னன்னா, ஒரு பயங்கர ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. என்னன்னா, அமெரிக்கா யார், எந்த நாடு? கிறிஸ்துவ நாடு அமெரிக்கா. இப்போ சொல்கிறார், ட்ரம்ப் சொல்கிறாரு, அடுத்து அலெக்சாண்டர் அப்படிங்கிறவர். அவர் யாருன்னா குடியரசு கட்சி தலைவர், அதாவது ட்ரம்ப்போட இருக்கிற குடியரசு கட்சி தலைவர் அவர் அலெக்சாண்டர். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அமெரிக்கா கிறிஸ்துவ நாடு, எப்படி அனுமான் சிலை இங்கே வந்துச்சு? என்ன கேட்குறாரு? 60 அடி அந்த அனுமான் சிலை வந்து டெக்சஸ் மாகாணத்தில் சுகர்லேண்ட் என்கிற இடத்துல இந்த சிலை இருக்குது. சுகர்லேண்ட் என்கிற இடத்துல இந்த அனுமானுடைய சிலை இருக்குது. இது கிறிஸ்துவ நாடு. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, அவர் எல்லாரும் இந்தியர்களெல்லாம் துரத்துறாரு. ஒருவேளை உள்ளே போனால் எத்தனை லட்சம்? 80 லட்சம் கொடுத்தாதான் ஒரு மனுஷன், இந்தியர்கள் வெளிநாட்டவர்கள் உள்ளே போனால் 80 லட்சம் கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும், உள்ளே என்ட்ரே ஆகணும்னு சொல்லி இப்படியெல்லாம் ஒரு சட்டம் வந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, இது கிறிஸ்துவ நாடு. நீங்கள் எங்கெங்கேயோ இருந்துட்டு வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே, கிறிஸ்துவ நாட்டுக்குள்ளே எப்படி பாகால்களை நீங்கள் கொண்டு வரலாம்? அதுக்கு தாங்க இந்த சட்டம். நம்ம நினச்சோம் அவர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு. இல்லை, கர்த்தர் அமெரிக்காவை சுத்திகரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அமெரிக்கா தேசத்தை தேவன் என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கிறார். ஒரு விக்கிரகம் இனி வரக்கூடாது, இந்த விக்கிரகம் எடுக்கப்படணும். ஆமாம், அலெக்சாண்டர் இதுக்காக போராடிட்டு இருக்கிறாரு, இந்த விக்கிரகம் எடுக்கப்படணும்னு சொல்லி. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு மாகாணம் அல்லது ஒரு அமெரிக்கா தேசத்தை தேவன் சுத்திகரிக்கிறதுக்கு இறங்கியிருப்பார் என்றால் என்ன அறியாமையே, சொல்லுங்க. ஏன்னா நான் தூங்குற பொழுது, சொல்லுங்க, நான் தூங்குற பொழுது பிசாசானவன் என்ன செய்கிறான்? களை செடிகளே விதைக்கிறான். ஆமாம், களை செடிகளை விதைச்சிட்டு போயிடுறான். காலையில் எந்திரிக்கிற பொழுது நமக்கு ஒரு எரிச்சல் வருது பார்த்தீங்களா? அது ஒரு சில நேரம் கிச்சனுக்குள்ளே போட வரும் பாருங்க. ஆமாம்,
இன்னைக்கு என்ன குழம்பு சமைக்கிறது, இன்னைக்கு என்ன பொரியல் பண்ணுறது, இவ்வளோ லேட்டாக அப்படின்னு ஒரு சில நேரங்கள். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மை அறியாமே. நல்ல விளக்கமா விக்கிரகன்னு சொல்கிறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் தேவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய ஆலயம். என்னை அறியாமையே என்னை வழிவிலக பண்ணுகிற ஒரு சில பாவங்கள், ஒரு சில, ஏன்னா நான் இப்போ என் வீட்டுக்குள்ள சொல்ல, நான் அப்படியே எரிச்சலோடு இருந்தேன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், அப்படியே என் கணவனுக்குள்ளே போகும், அப்படியே என் பிள்ளைக்குள்ளே போகும், அப்படியே அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஒன்றுக்கொண்டு இந்த சாத்தானுடைய தந்தரங்கள் எல்லாம் என் வீட்டுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சொல்லுங்கள், என்னை அறியாமையே சாத்தானே எனக்குள்ளே விதைக்கிற களை செடிகளை இயேசுவின் நாமத்தில் பிடுங்குற. நான் தேவனுடைய ஆலயம், நான் தேவன் சஞ்சரிக்கிற இடம், நான் தேவனோடு உலாவுகிற ஸ்தலமாய் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, மாற்றி இருக்கிறாரு. அதனால என்னை அறியாமையே எனக்குள் இருக்கிற விக்கிரகங்களை தேவன் இன்றைக்கு என்னை விட்டு என்ன செய்யறாராமா? ஆமாம், இன்னைக்கு முதல்ல அப்போ நல்லா விளங்குங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயம்னு சொல்கிறாரு. ஒன்னொன்று மெயினாக, நீங்கள் யார்? இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால் மறுரூபம். நல்லா விளங்கமா, நான் மறுரூபமாக்கப்பட்டுட்டேன். சொல்லுங்கள், நான் திரும்ப சொல்லுங்கள், பிசாசே நான் மறுரூபமாக்கப்பட்டுட்டேன். பிசாசே நான் மறுரூபமாக்கப்பட்ட இந்த கசப்பை, கோபத்தை, வைராக்கியத்தை, சண்டையை, பிரிவினையை, மார்க்கபேத, பொறாமை, கொலை, வெறி, களியாட்டு, இதெல்லாம் எனக்குள்ள வேறு கொள்ளவே கூடாது. ஒருவேளை என்னை அறியாமல் வந்துருச்சு, என்னை அறியாமல் இப்போ இப்படி சொல்லாமல் ஒருத்தர் குறித்த கசப்பு, என் கணவனோ மனைவியோ பிள்ளையோ, ஒருவேளை என் உறவுகளோ, ஒருவேளை அண்டை வீட்டாரை குறித்து எனக்குள்ளே கசப்பு வந்துச்சுன்னா, அதை அப்படியே தண்ணி ஊற்றி எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றி என்ன செய்யுங்க, பொங்க வச்சுட்டே இருக்காதீங்க. என்ன செஞ்சிடக்கூடாது, பக்கத்தில் கையை குடிமா பொங்க வைக்காதீங்கம்மா, எரிச்சலை பொங்க வைக்காதம்மா, எரிச்சலை எண்ணெய் ஊற்றி பொங்க வைக்காதம்மா. இயேசுவின் நாமத்தில் அணைஞ்சுவோம். அதை வேரோட நான் என்ன செய்கிறேன், பிடுங்குற. எனக்குள்ள வேறு கொள்ளவே கூடாது. நான் திரும்ப சொல்கிறேன், இதையே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்குள்ள கசப்புகள் இருக்கிற பொழுது அந்த கசப்போட யார் இணையிறா? இன்னும் இல்லை, பொல்லாதாவியின் சேனை. இதை நிறைய முறை சொல்லிக்கிறேன். உங்களுக்குள்ள கசப்பு இருந்ததுன்னா அந்த கசப்போட யார் இணைஞ்சிருவா? பொல்லாத சேனை இணைஞ்சிச்சுன்னா அப்படின்னு வச்சுங்கோ, ஒன்று துரத்த டொயங்கு நீங்கள் வரும், ஒன்று துரத்த டொயங்கு நீங்கள் ஒன்று வரும். நான் அனுபவத்தில் சொல்லிக்கிறேன். ஒரு பிரதருக்குள்ள இப்படிப்பட்ட டெவில் இருந்தது. அதை துரத்த வந்துட்டே இருக்குது. ஏன் இது வருதுன்னு ஆண்டு விட்டு கேட்குறேன். அப்போ தான் அவர் சொன்னார், இப்படி தான் துரத்தணும். அப்போ தான் கத்துற அந்த மனுஷனை வேலி அடைச்சி அந்த பொல்லாத சேனையை, முதல்ல பொல்லாத சேனையோடு இருக்கிற கனெக்ஷனை வெட்டுனார். அப்புறம் அதை வெட்டி அதுக்கப்புறம் அந்த மனுஷனை ரிலீஸ் பண்ணும். ஆமேன் என்று சொல்லாமல். அப்போ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ கசப்பு எனக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, நீங்கள் தேவனுடைய ஆலயம். 1, 2வது நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டோம். ஆமேன் என்று சொல்லாமல். அப்போ முதல்ல உங்களுக்குள்ள என்ன வருது, விக்கிரகம் வருது. அடுத்து என்ன வருது, வாசிங் பார்க்கலாம். அதே ஓசியா 5:7. கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள், அந்நிய பிள்ளைகளை பெற்றார்கள். போதும். கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம். இவங்க யாரு? இஸ்ரவேலர். இவங்க யாரு? இஸ்ரவேல் என்றால் மறுரூபமாக்கப்பட்டவங்க தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், அங்கே முதல்ல அந்த உபாகமத்தில் இருந்தது போல சொல்கிறேன். இவர்களுக்காக தேவன் வானத்தை திறந்து மன்னாவை கொடுத்தார், பூமியை பிளந்தார், செங்கடலை பிளந்தார், யோர்தானை பிளந்தார், 7 ஜாதிகளை முறியடித்தார், 31 ராஜாக்களை முறியடித்தாரு. எல்லா வேலையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செஞ்சாரு. இவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? இந்த இடத்துல வாசிக்கிற, இவர்கள் துரோகம் பண்ணுனாங்க. யாருக்கு விரோதமா? தேவனுக்கு விரோதமா. அதியா இல்லை, நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை எனக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். இதெல்லாம் இருந்ததுன்னா இன்றைக்கி இது நமக்குள்ளே இன்னர் ப்ராசஸ். சொல்லுங்கள், இன்றைக்கி கர்த்தர் சுத்திகரிப்பை, நமக்குள்ளே உள்ளான சுத்திகரிப்பு. ஆமேன் என்று சொல்ல. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்குள்ளே போகிற இதெல்லாம் மறைஞ்சிருந்து நம்ம அந்த அடுத்த இலைக்கு போகிறப்ப வெளியே வெடிச்சிடக்கூடாது. அதனால் இப்போவே கர்த்தர் நம்மளை சுத்திகரிக்கிறார். ஆமேன் என்று சொல்ல. இவங்க என்ன செஞ்சாங்களாமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக துரோகம்னு என்னது? துரோகம்னா என்னம்மா? இங்க பண்றது நம்ப வச்சு ஏமாத்துறதா துரோகம். இல்லை, என்னையும் நினைக்கிறேன், உங்களையும் நினைச்சுங்க. ஒருவேளை ஏசப்பா பார்த்து, ஏசப்பா நான் உங்களை எதையாவது நம்ப வச்சு, இப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவரே கண்டிப்பாக நான் அதிகாலையில் எப்படியும் நான் ஜெபிச்சிருவேன் ஆண்டவரே, எத்தனை பலகீனம் வந்தாலும் ஆண்டவரே நான் செத்தாலும் சாகிற ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ற, முதல்ல அதிகாலையில் ஜெபி மகளையும் பார்.
செத்தாலும் சாகிற ஆண்டவர் அப்படின்னு முதல்ல அதிகாலையில் ஜெபி மகளே அப்படின்னு சொல்லுவார். அப்போது என்ன சொல்ல வரேன்னா, அதுதான் என் மக அதிகாலையில் ஜெபிப்பேன், மக அதிகாலையில் ஜெபிப்பேன், மக அதிகாலையில் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி 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 ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது அவர் வந்து தட்டுனாலும் கூட கொஞ்சம் இருங்க ஆண்டவர் தூங்குறீங்க பாருங்க, அதுதான் துரோகம். ஆண்டவர் பெரிய எதிர்பார்ப்போடு இன்னைக்கு இந்த மக ஜெபத்தில் வந்து உட்காருவான். என் பாரத்தையெல்லாம் இந்த மகிட்ட சொல்லி சொல்லி நான் என்ன செய்கிறேன், எப்படியாவது இந்த மகளை ஜெபிக்க வச்சிருவேன்னு அவர் எதிர்பார்ப்போடு உட்கார்ந்து வந்து எழுப்புனா கொஞ்சம் இருங்க ஆண்டவர், இன்னொரு 5 நிமிஷம் இருங்க. 5 நிமிஷம் பார்த்தா 3 மணி நேரம் ஆயிருக்கும். தூங்கி எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா முடிச்சு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆயிருக்கும். அதுதான் என்னது, துரோகம். இன்னும் வேதத்திலிருந்து சொல்லணும்னா, லாபான் யாக்கோபுக்கு ராகேலை கொடுக்கிறேன் என்று யாரை கொடுத்தா, லேயாளை கொடுத்தா பாருங்க, அதுதான் துரோகம். நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது, நம்ப வச்சு கழுத்தறுக்கிறதுனா இதுதான். இது எதுக்கு சொல்கிறா, துரோகம். இதை என்ன சொல்கிறேன்னா, உலக மனுஷனுக்குங்கிறத விட முதல்ல நான் என்ன செய்கிறேன், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, நான் இல்லைம்மா நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இல்லைன்னே சொல்ல, என்னையுமே சொல்ல இல்லைன்னு சொல்ல, எந்த இடத்துலாவது நீங்கள் நான் நம்பி ஆண்டவரே உங்களை நான் ஏமாற்றி இருப்பேன் என்றால், அல்லது உமக்கு துரோகம் செய்திருப்பேன் என்றால், என்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். இந்த விஷயத்தில் நான் என்ன செய்கிறேன், இன்னும் நான் மறுரூபமாகிற ஆண்டவரே, என்னை மறுரூபமாக்குற ஆண்டவரே, என்னை மறுரூபமாக்குங்க ஆண்டவரே, என்னை மறுரூபமாக்குங்க. எல்லாரும் அப்படியே கையை உயர்த்தி, மறுரூபமாக்கிடோ மகிமையே மேகமே, மறுரூபம் பகலெல்லாம் இதயா உமக்காக துடிக்கும். ஓ நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே. ஐயா மீண்டோர் தர இரவெல்லாம் பகலெல்லாம் இதயா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே. ஐயா மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லுங்க. இதை சொல்லிட்டே இருங்க. அதாவது யோசேப்பு சொல்றானே, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி, அந்த உணர்வு நமக்குள்ள வந்துட்டே இருக்கணும். இதை செய்யறது எப்படி, இதை பேசுறது எப்படி, இது எப்படி அவளுக்கு விரோதமாக பேசுறது, எப்படி அவளுக்கு விரோதமாக நம்ம நடக்கிறதுன்னு உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நீங்கள் அடிக்கடி உங்கள் மைண்ட் செட்டிங்கில் இருக்கணும். நான் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லுங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், மறுரூபம். அப்போ என்னன்னா, முதல்ல விக்கிரகங்களோட இணைஞ்சிருக்கிறோம், அடுத்து துரோகம் பண்றவங்களா இருக்கணும். அடுத்து 11:12 வாசிமா, 11:12 எப்ராஹிமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும். இவங்க யாராமா, இஸ்ரவேல் வம்சத்தார். என்ன பாருங்க, என்னவாமா, இஸ்ரவேல் வம்சத்தார். இஸ்ரவேல் வம்சத்தார் எதனால் நிறைஞ்சிருக்கிறாங்களா, வஞ்சகம். சொல்லுங்க மாமா, வஞ்சகம். திரும்ப சொல்லுங்க, என்னவாமா, வஞ்சகம். திரும்பவும் சொல்றேன், இவங்க யாரு, இஸ்ரவேலர்னா என்னது, மறுரூபமாக்கப்பட்டவர்களுக்குள்ள. ஏன்னா நம்ம இந்த பொல்லாத உலகத்துக்குள்ள இருக்கிறனால இந்த பொல்லாத இருள்கள் நம்மளை அப்பப்ப டச் பண்ணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, விழுகவே மாட்டேன்னு சொல்ல முடியாது, நம்ம விழுந்துருவோம். ஆனா விழுந்த இடத்துலேருந்து எழுந்திருக்காம இருக்கிறோமே, அதுதான் தவறு. ஒருவேளை இவங்களை குறிச்ச கசப்பு, இவங்களை குறிச்ச ஒரு வஞ்சகம், இவங்களை குறிச்ச ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எனக்குள்ள வளருதுன்னா அதை திரும்ப திரும்ப சிந்திக்க கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், குருவி என்ன செய்யலாம், மேலே பறக்கலாம், என்ன செய்யக்கூடாது, கூடு கட்ட தான் விடக்கூடாது.
கூடு கட்டதை விடக்கூடாது. அப்போ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த வஞ்சக இருள்கள் என்னை ஏன்னா இந்த பிசாசுடைய பெரிய ஒரு நோக்கமே, பெரிய ஒரு எம்எல் அவனுக்கு ஒரு குறியே என்னன்னா, எப்படியாவது என்னையும் தேவனையும் பிரிச்சிடணும். அதுதான் அவனுடைய இது. அதனால தான் இந்த வஞ்சிச்சா, யார் வஞ்சிச்சா? ஏவாளை சாத்தா வஞ்சிச்சா. அதாவது இந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுண்டோ அப்படின்னு சொல்லி 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 ஏவாளை தேவனிடத்துலேருந்து வஞ்சிச்சு. சொல்லுங்க, வஞ்சிச்சு, ஏமாற்றி. அதாவது தேவன் சொல்லாத காரியத்தை அல்லது தேவன் சொன்ன காரியத்தை அல்லது தேவனை குறித்த தவறான ஒரு எண்ணத்தை யாருக்குள்ள, ஏவாளுக்குள்ள வச்சு 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 வஞ்சிச்சு. சொல்லுங்க, வஞ்சிச்சு என்ன செஞ்சா? தேவனையும் ஏவாளையும் இந்த சாத்தான் பிரிச்சா. அப்போ சாத்தானுடைய பெரிய திட்டமே என்னன்னா, எப்படியாவது தேவனை விட்டு என்னை பிரிக்கணுங்கிறதுக்கு அவன் எப்படி வேணாலும் வேஷம் போடுவான், எப்படி வேணாலும் வேஷம் போடுவானே. ஏதாவது ஏவாள்கிட்ட நீ என்ன சொன்ன, ஏவாளை பார்த்து இந்த கனியை சாப்பிடுன்னு சொன்னது தப்பா? இப்போ எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வரீங்க, சாப்பிடுங்கன்னு சொல்கிறது தப்பா? அப்படிதான் நினச்சான், சாப்பிடுங்கன்னு சொல்லி. இவன் நல்லா தான், ஏன்னா ஏவாள் என்ன நினச்சா, தேவன் சாப்பிட வேணான்னு சொல்கிறாரு, இவர் சாப்பிடுன்னு சொல்கிறார். எது நல்லது? எது நல்லது? சாப்பிடுன்னு சொல்கிறது தான் நல்லது. தேவன் சாப்பிட வேணான்ட்டார், இவர் என்ன சாப்பிட சொல்கிறாருன்ட்டு எடுத்து இவன் சாப்பிட்டா. இது எதுக்கு சொல்கிறேன்னா, வஞ்சகம். சொல்லுங்க, வஞ்சகம். அதாவது நம்மளை நம்பினவர்களை என்ன செய்யுதுன்னா மோசம் போக்குறது, வஞ்சிச்சு, கூடையே வச்சு 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 வஞ்சிக்கிற மனிதர்கள். அப்போ இது என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை என்ன செஞ்சாங்களாமா? வஞ்சிச்சாங்க. அப்படிங்கிறத இன்னும் தமிழில் சொல்லணும்னா ஏமாற்றினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஏமாற்றினாங்க. ஏன்னா நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே கடைசி வரைக்கும் உங்களோட தான் வருவேன், செத்தாலும் உங்களோட தான் வருவேன். நீங்கள் என்ன யார் சொல்லுவா? பேதுரு சொல்லுவா, நீர் அங்கே போனாலும் வருவேன், இங்கே போனாலும் வருவேன்னா. அடுத்து என்ன செஞ்சா? மறுதளிச்சுட்டான். இதை எதுக்கு சொல்ற? நீங்கள் செத்தாலும் உம்மோட வருவோம் அப்படின்னு சொன்னால் பேதுரு. ஆனால் இதே போல தான் நிறைய நேரம் இல்லை. இதை எதுக்கு சொல்கிறேனாமா, இது இப்போ நடந்ததோ இல்லையோ, என்னைக்கோ ஒரு நாள் நடந்திருக்கலாம். ஒருவேளை இனி வர நாட்களில் நடக்கலாம், இனி வர நாட்களும் இந்த காரியம் நடக்கலாம். ஆண்டவரே ஒருபோது, ஏன்னா அதாவது நம்ம இன்னர் விடுதலைங்கிறது எப்படிங்கிறத நான் கடைசியில் உங்களுக்கு கொண்டு வரேன். அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் என்னுடைய உள்ளார்ந்து. ஏன்னா இன்றைக்கி நிறைய நேரம் வெளியில் நடக்கிற காரியம், வெளியில் நடக்கிற பிரச்சனை, இதெல்லாம் பார்த்து பார்த்து வெளிப்பிரகாரமாக நான் ஏற்கனவே இதை மெசேஜை கொடுத்துருக்குறேன். நிறையா நேரம் நம்ம சீழ்பிதுக்கப்படலை, மேலோட்டமாக மருந்து போட்டு உள்காயங்களை அப்படியே வச்சுட்டோம். ஆனால் இன்னைக்கு உள்காயங்கள் தான் சுகமாக்க விரும்புகிறாரு. உள்காயங்கள். அதாவது ஒன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் வந்த ஏமாற்றங்கள், நம்ம வாழ்க்கையில் வந்ததான இழப்புகளை, அது காயம். இது என்ன, நம்ம சுய பரிதாபம்னு சொல்லுவாங்க. என்ன செய்யுது? சுய பரிதாபம். நமக்கு ஐயோ, அதாவது நமக்கு நிறைய நேரம் நம்ம என்னையுமே சொல்கிறேன்னா, நிறைய நேரம் நமக்கு நாம என்ன தெரியுமா சொல்லியிருப்போம், ஜாக்லின் ரொம்ப பாவம் ஜாக்லின், ஆமாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ, உன்னால் முடியலன்னு கூட இன்னும் வாரம் உட்காந்து நின்று இப்படி ரொம்ப பாவம் ஜாக்லின். இது யார்? பிசாசுடைய தந்திரம். ஏன்னா நான் என்ன ஒப்பு கொடுத்துக்கிறேன், செத்தாலும் சாகணும்னு வந்திருக்கிற பிசாசு என்ன, நீ எனக்குள்ள சுய பரிதாபத்தை உண்டு பண்ணாத. இதை நிறைய நேரம் நம்ம சொல்கிறோம். சரி, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுங்களா, எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறேன் தெரியுமா, எனக்கு வந்த பிரச்சனையெல்லாம் மற்றவங்களுக்கு வந்தால் செத்து போயிருப்பாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இல்லைம்மா, நீ அடுத்த இதைத்தான் சொன்ன, நமக்கு வந்த பிரச்சனை அடுத்தவங்களுக்கு வந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தா நம்மளே பரவாயில்லன்னு தோணும். அந்த மாதிரி லெவலில் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். இது சுய பரிதாபமும் தவறு. ஆமென் என்று சொல்லாமா, பிசாசு அடிக்கடி நம்மள சுய பரிதாபத்துக்குள்ள கொண்டு போவோம். நீ ரொம்ப பாவம், நீ ரொம்ப வேலை செய்கிற, இரவும் பகலும் வேலை செய்கிற, இப்படி பலகீனப்பட்டு கிடக்கிற, இவ்வளோ கடனுக்குள்ளே கிடக்கிற, ரொம்ப பாவம். அதில் அப்படி விஷத்தை அப்படியே ஏற்றுவோம் பாருங்க. நீ எல்லாம் தேவனை தேடி பார்த்தியா, ஒரு பிரயோஜனம் இல்லை சொல்கிறானா பிசாசு, வஞ்சிக்கிறான் நம்மளை. ஆனா நான் சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். அதனால்தான் தேவன் சொல்றாரு, மகளே, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த கனியவே புசிக்க தேவன் கொடுக்கலே நீ நினைக்கிறியே, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் என்னுடைய மாமிசத்தையே நான் உனக்கு புசிக்க கொடுத்திருக்கிறேன். இதுக்கு மேல நான் உன்னை எப்படி நேசிக்க முடியும்? இதுக்கு மேல நான் உன்னை எப்படி நேசிக்க முடியும்? ஆமேன் என்று சொல்லலாமா? அப்ப விக்கிரகத்தோடு இணைய பண்றா, துரோகம் பண்ண வைக்கிறான் நம்மளை. அடுத்து என்ன செய்யறானாமா? வஞ்சம். இது நிறைய இருக்குது. ஆனா கடைசி ஒண்ணு வாசிங்க பார்க்கலாம். அதே ஓசியா 12:14.
எப்பிராயீமரே அவரை மிகவும் கோபப்படுத்தினான். அவ்வளவுதான். மிகவும் சொல்லுங்க, மிகவும் சொல்லுங்க. ஆமா, அடிக்கடி நம்ம ரூட்டு தேவன் ரூட்டு சரியா இருக்குன்னு அப்பப்ப செக் பண்ணிக்கிங்க. நீங்க அப்பான்னு கூப்பிட்டா என்ன மகளே அப்படின்னு அவர் கேட்கணும். அவர் மூஞ்சி திருப்பிட்டு இருந்தாருன்னா நம்ம என்னமோ கோபமா இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமா, நிறைய நேரம் நம்ம ஜெபிக்கிறதுக்கு பதில் கொடுக்கலன்னு ஏதோ ஒரு விஷயத்துல அவர் கோச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னா என்னமோ அவர் சொன்னதுக்கு நம்ம கீழ்ப்படியிலேன்னு அர்த்தம். அப்போ நம்ம நிறைய நேரம் ஆண்டவரை கோபப்படுத்துகிறோம். அதனால அப்பப்போ உங்களுக்கு ஆண்டவர் கொஞ்சம் என்ன செய்யுங்க, கரெக்ட் பண்ணிருங்கிறேன். அப்பப்போ நீங்கள் என்ன செய்யுங்க. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. என்னோட பர்சனல் காரியத்தில் ஒரு நாள் எனக்கு தேவனுக்கு ஒரு வழக்கு இருந்தது. இஸ்ரவேலே ஒரு வழக்கு இருக்குது. இதே ஓசியால் தான் வாசிக்கிறோம். இஸ்ரவேலர் இடத்துல தேவன் இடத்துல வழக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தேவனுக்கு ஒரு வழக்கு இருந்தது. அதனால் அவர்கிட்ட சொன்னேன், நான் விட்டுட்டேன். நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன். என் ஹஸ்பண்ட் என்னை கேட்குறாரு, ஏன் ஜாக்லி எப்போ பைபிள் இல்லாமல் நீ இருக்க மாட்டேன்னு. நான் அவர்கிட்ட கொஞ்சம் கோவமாக்குறமான்ட்டேன். அவர்கிட்ட கொஞ்சம் கோவமாக்குறமா, எனக்கு பைபிள் வேண்டாம் அப்படின்ட்டேன். வீட்டுக்கு வந்தேன். ஆனால் அதை கர்த்தர் ஏங்கிறத என்கிட்ட சொல்லிட்டார். ஏன் அப்படிங்கிறத இன்னும் ஓப்பனாகவே சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ஆம்பளை பையன் பிடிக்கும். அதனால் ஆண்டவர் எனக்கு ஒரு ஆம்பளை பையன் தாங்கன்னு. ரெண்டாவது, எனக்கு பிள்ளைங்கிறதுல எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அப்போ தான் என் ஹஸ்பண்ட் கேட்டார், எப்போ பைபிள் இல்லாமல் இருக்க மாட்டேன். இல்லைம்மா, எனக்கு அவரோட கொஞ்சம் சண்டைன்ட்டேன், விட்டுட்டேன். வீட்டுக்கு வரேன், எனக்கு ஒரு புக்கு வந்தது, வேண்டாததை அவர் உன்னிடத்துலேருந்து விளக்குகிறார். என்னை தேற்றாரு. ஆனாலும் நம்ம கொஞ்சம் அப்படி பிடிவாதத்தில் நிற்போம்ல. அப்போ எனக்கு அது ஒப்பேறவே இல்லை. இன்னும் ஆண்டு விட்டு அப்படியே அந்த வருத்தத்திலே இருக்கிற கொஞ்ச நாள் போயிடுச்சு. ஒரு 3 மாதம் போயிடுச்சு. அப்போ நான் திடீர்னு ஒரு நாள் பைபிள் எடுத்து இப்படி திறக்கிற உன்னத பாட்டில் ஒரு வசனம் இருக்குது. எருசலேம் குமாரத்தியே, நீ அவளை போய் எழுப்பாத, அவளை போய் நீ என்ன செய்யாத, அவளை போய் எழுப்பாத, அவள் என்னிடத்தில் வருவா அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஜாக்லினை போய் யாரும் எழுப்பாதீங்க, அவளுக்கு தெரியும் நான் யாருன்னு தெரியும், அவள் யாருன்னு எனக்கு தெரியும், அதனால் அவளை போய் யாரும் எழுப்பா, அவளே வருவா அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்டோட்ட போய் உளுந்தேன். நானே வந்துடுறாண்டு உங்கள்கிட்ட கோச்சு என்ன பண்ண முடியுன்ட்டு என்ன செஞ்சேன், அவர்கிட்ட போய் சரணடைஞ்சு அவரோட ஒப்புரவாயிட்டேன். ஆனால் நாட்கள் ஆக ஆனால் அப்போ ஏன் எனக்கு ஆண் பிள்ளை தருலேன்னு கர்த்தர் என்கிட்ட பேசிட்டார். அதையும் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் நாட்கள் ஆக எனக்கு இப்போ நான் நினச்சா, நான் இந்த பலகீன பிரெயின் பிரச்சனையில் நான் இருந்த பொழுது எனக்கு ஏன் கர்த்தர் 2 பிள்ளைகளை கொடுத்தார் என்பதை நான் அன்றைக்கு விளங்கி கொண்டேன். ஏன்னா நான் அந்த 6 மாதம் படுத்த படுக்கையாக இருந்த பொழுது என் கணவனும் என் பிள்ளைகளும் என்னை பார்த்து கொண்ட விதம், என் 2 பிள்ளைகள் எனக்கு தாயாகத்தான் நின்னாங்க. 2 பிள்ளைகளும் என்னோட எல்லா காரியத்திலும் எனக்கு தாயாக நின்னாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில நேரங்கள் அப்படி நமக்கு வருத்தம் வருது. ஆனால் அதையவே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கண்ணி பண்ணிடக்கூடாது. நான் அதனால தான் சொல்ல, விழுவது தவறலை, விழுந்த இடத்துலேருந்து எழுந்திருக்காமல் இருக்கிறதா தவறு. அப்போ ஒருவேளை ஒரு சில நேரம் அவர்கிட்ட கோபப்படுத்திட்டோம், அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு நம்ம எங்கே போக முடியும்? வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறாராமா, பூமியில் பாதாள போட்டால் படுக்கை போட்டாலும் அங்கேயே இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நம்ம என்ன செய்ய முடியாது, கோச்சிட்டு. அப்போ ஒருவேளை நான் நிறைய நேரம் அவரை கோபப்படுத்தி இருக்கிறேன், ஆனால் திரும்பவும் என் மேலே இரக்கமாக இருங்கன்னு சொல்லி இறங்கணும். ஆமேன்னு சொல்லாமா, ஆமேன்னு சொல்லலாம். கடைசி 10:1 வாசிங்கம்மா. ஆமாம், ஓசியா 10:1. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. அடுத்து அது தனக்குத்தானே எப்படியாமா இஸ்ரவேல் எப்படிப்பட்டவங்களாமா? பலனற்ற. சரி, முதல்ல இஸ்ரவேல் எப்படிப்பட்டவன்? பூத்து குலுங்குறவன், மறுரூபமாக்கப்பட்டவன். இஸ்ரவேல் என்றால் மறுரூபமாக்கப்பட்டவன். நீங்கள் சொல்ல மாதிரி பூத்து குலுங்குறவன். ஆனால் இந்த இஸ்ரவேல் இப்போ எப்படி இருக்கிறானாமா? பலனற்று போயிருச்சு. கர்த்தர் ஒவ்வொரு வருஷமும் நினைக்கிறார், இந்த வருஷம் நீ எழும்பிடுவே, இந்த வருஷம் எனக்கு கனி கொடுப்பேன், இந்த வருஷம் எனக்கு சாட்சியா இருப்பேன், இந்த வருஷம் நீ எழுந்துப்பே பிரகாசிப்ப அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் அவர் எதிர்பார்க்கிறாரு. நீ என்ன செய்யலையாமா? கனி கொடுக்கல. நீ கனி கொடுப்பேன்னு சொல்லிதான் உனக்கு நாட்டுன, தண்ணீர் பாய்ச்சின, எருவு போட்ட, உனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சேன். ஆனால் இன்னும் நீ எப்படி இருக்கிற? பலனற்ற திராட்சை செடி. ஒன்று அப்படியே பலன் கொடுத்தாலும் என்ன செய்யுங்க, எனக்கு தனக்குத்தானே. எப்படியாமா? ஆமாம், தறி ஓட்டுறவங்க என்ன செய்வாங்க? தனக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், இன்னொன்று சொல்லுவாங்க, என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு, என் மனைவிக்கு, எனக்கு, என் பிள்ளைக்கு. அதான் தனக்குத்தானே. இந்த சின்ன பிள்ளைகளை ஜெபம் பண்ண சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் அம்மா ஆசீர்வாதம், எங்கள் அப்பா ஆசீர்வாதம், என்னை ஆசீர்வாதம், எனக்கு சோறு தாரும். ஆமேன். அவ்வளோதான் அவங்க ஜெபம். தனக்குத்தானே.
இல்ல மகளே, இல்ல இல்ல. ஒருவருடைய பாரத்தை ஒருவர் ஏற்று கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவதே தேவன் நமக்கு கொடுத்த பெரிய கடமை. கடமை 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 கடமை. தேவன் நமக்கு நியமித்திருக்கிற பாதையை உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்க தேவனால் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? இவங்க இப்போவே மைக்கு பிடிக்க ஆசை. சரி, கர்த்தர் நல்லவர். ஆமேன் என்று சொல்லாமா? சரி, இப்போ எப்படியாமா? பலனற்ற திராட்சை செடி ஒன்றுமாமா தனக்கு தானே. சொல்லுங்க, தனக்கு தானே. அப்போ இதெல்லாம் யாருக்குள்ள இருக்குது? யாருக்குள்ள இருக்குது? எனக்கு குட்டுமா, தேங்க்யூமா. சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்குது. சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் எனக்குள்ள வீக்னஸ் இருக்கு. ஆனால் நான் யாரு? இஸ்ரவேல். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை மகளே. ஆனால் நீ இன்னும் ஒரு சில விக்கிரகங்களை அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே தியானிப்போமா? அப்படியே எனக்குள்ள ஒரு சில விக்கிரகம் சொல்லுமா? எனக்குள்ள என்னை அறியாமல் தேவனை விட எதையோ உன்னை நான் நேசிக்கிறேன், தேவனை விட எதையோ உன்னை அதிகமாக பார்க்குறேன், தேவனை விட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுது. ஆனால் எதையோ உன்னை நாடுகிற ஒன்று. 2வது, நான் ஏதோ ஒரு விஷயத்தில் தேவனுக்கு துரோகம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நம்பிக்கை துரோகம். தேவனை நம்புகிற விஷயத்துல நான் இன்னும் அவருக்கு கீழ்ப்படியல, இன்னும் அவரை விட்டு பின்வாங்கி போய் இருக்கிறேன், இன்னும் அவரை விட்டு நான் தூரம் போய் கொண்டிருக்கிறேன், தேவனை நான் வஞ்சித்து கொண்டிருக்கிறேன், தேவனை நான் இன்னும் ஏமாற்றேன். கர்த்தர் எத்தனையோ முறை என்னை பார்த்து சொல்றாரு, மகனே, உன்னை அன்றி வேற ஒருவரும் இல்லை, உன்னை கொண்டுதான் எழுப்புதல்னு சொல்றாரு, உன்னை கொண்டுதான் ராஜ்யத்தை கட்டுவேன்னு சொல்றாரு. ஆனா இன்னும் முழு மனதோடு என்னை ஒப்பு கொடுக்கலையே, இன்னும் தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு என்ன ஒப்பு கொடுக்கலையே, தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு இன்னும் என்ன ஒப்பு கொடுக்கலையே. இன்னைக்கு என்ன தர ஆண்டவரே? சொல்லுங்க, என்ன தர ஆண்டவரே, என்ன தர ஆண்டவரே. அதனால தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 11:8 வாசிக்கிற பொழுது வாசிப்போம். ஓசியா 11:8. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல் ஆக்குவேன்? உன்னை எப்படி செவ்வாயை போல வைப்பேன்? ஆமா, எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை நான் எப்படி மறப்பேன்? ஏன்னா நம்ம இப்படி நான் ஒரு கற்பனையில் சொல்கிறேனே, நம் பாவம் அதிகரிச்சுட்டே இருக்கணுங்க. இப்போ ஒரு வேளை 1 நாள் கீழ்ப்படியில், 2 நாள் கீழ்ப்படியில், 3 நாள் கீழ்ப்படியில், 4 நாள் கீழ்ப்படியில் அவருக்கு ஒரு துரோகம் பண்ணிகிட்டே இருக்கிறோம், அவரை ஏமாத்திட்டே இருக்கிறோம், அவரை வஞ்சிச்சுட்டே இருக்கிறோம், அவருக்கு நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அவரை விட்டு தூரம் போயிட்டு இருக்கிறோம். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்கிறோம், ஆனால் முழு மனசாக நம்மளால் ஒப்பு கொடுக்க முடியல அப்படின்னு 1 நாள் எதிர்பார்க்குறேன், 2 நாள் பார்க்குறேன், 3 நாள் 10 நாள் ஆயிடுச்சு. இனி இந்த மக கீழ்ப்படிவே மாட்டா, அப்படி இனி இவளுக்கு நான் என்ன செய்றேன்? நியாய தீர்ப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி தேவன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது அடுத்த நாள் பார்த்தா ஜபர் உங்களுக்கு உட்காந்து ராபா ராபா தாடான்னு ஜெபம் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 1 நாள் பார்த்தா இப்படி இருக்கிறேன், 1 நாள் பார்த்தா இப்படி இருக்கிறேன், உன்னை எப்படி கைவிடுறது? நான் 1 நாள் பார்த்தா தேவனே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன், இன்னொரு நாள் பார்த்தா உண்மை என்று எனக்கு வேறே தெய்வம் இல்லைன்னு சொல்கிறேன். 1 நாள் நான் வரலாண்டுவரேன்னு சொல்கிறேன், இன்னொரு நாள் பார்த்தா நான் வராண்டு வரேங்கிறேன். உன்னை நினச்சி நான் குழம்புகிறேன். அந்த இடத்துல இருக்குதானே, உன்னை நினைத்து நினைச்சுறேன் குழம்புறேன். உன்னை நினச்சி என்ன செய்கிற? குழம்புற. 1 நாள் நீ என்ன செய்கிற? இந்த ஊழியமே வேண்டாண்டுவர, இந்த ஊழியமே எனக்கு வேண்டான்ட்டு ஓடுறீங்க. ஆனால் அடுத்த நாள் இல்லை ஆண்டவரே நான் வரேங்கிறேன். அப்போ கர்த்தர் சொல்றார், எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி மறப்பேன்? உன்னை எப்படி மறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறார். வாசிங்க 14:1 சொல்கிறாரு, நீ கர்த்தரிடத்தில் திரும்பும் மகளே. வாசிங்க பார்க்கலாம் அந்த வசந்த வசங்க வேகமா. இஸ்ரவேலே, தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். உன் அக்கிரமத்தினால் விழுந்தா. நீங்க அதுக்கப்புறம் நீங்க வீட்டில் போய் அப்படியே வாஸ்து பார்த்துருங்க. சொல்றாரு, இன்னைக்கு நீ திரும்பி வா. கையை வைத்து சொல்லுங்க, நான் திரும்ப வராண்டு வரேன், நான் திரும்புறாண்டு வரேன். ஆமா, யாரு யாக்கோபிட்ட சொல்றாரு. ஏன்னா யாக்கோபு சொல்றான், நான் பெத்தேலுக்கு வருவேன், மறுபடியும் இதே இடத்துல வீட்டை கட்டுவேன் அப்படின்னு சொல்றான். இந்த கல் தேவனுடைய வீடாக மாறுன்னு சொல்றான். ஆனால் அவன் எழுந்து எங்க போயிட்டான்? சுக்கோத்துக்கு போய் அங்கே வீட்டை கட்டிட்டா. அப்போ கர்த்தர் சொல்றாரு, இல்லை யாக்கோபே, நீ எழுந்து பெத்தேலுக்கு வா. அப்போ கர்த்தர் இது எப்படி சொல்றாருன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, திரும்பி வா சொல்றாரு. என்ன சொல்றாரு? திரும்பி வா இஸ்ரவேலே, நீ திரும்பி வா.
ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார், என் மேலே நோக்கமாக இருக்கிறார். ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை இதுதான், ஆண்டவரே நான் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயற பொழுது என்னை சரியாக நடத்துங்க ஆண்டவரே, சரியாக நீங்கள் என்ன செய்ய என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னை சரியான வழியில் என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்மளை அர்ப்பணிக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அப்படி நான் கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே என்னை ஆண்டவரே சரியான வழியில் நீங்கள் நடத்துங்க, வலதுபுறமும் இடதுபுறம். ஆனால் சொல்கிறோமா, நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயிற பொழுது கர்த்தர் ஒரு முறை இல்லை 2 முறையும் இல்லை 3 முறையும் எச்சரிப்பார். அப்போவே நீங்கள் என்ன செஞ்சிடணும், வந்துடணும். எல்லாரும் ஆமென்னு சொல்லுவோம். நான் வராண்டு வரேன், நான் வராண்டு வரேன். 1 முறை சொல்கிற பொழுது, 2 முறை சொல்கிற பொழுது, 3 முறை சொல்கிற பொழுது நம்ம வந்துடணுமா. அப்படி வரலினாத்தான் சிறையிருப்புகள் அதிகமாகும். எப்படி இருக்கும் சிறையிருப்புகள்? கடந்த மெசேஜில் பேசியிருப்பேன். ஆமாம், அதாவது தேவனை விட்டு விலகி போகிற பொழுது தேவனுக்கு முதல்ல என்ன வரும்? முதல்ல சொல்லியிருக்குதெல்லாம், முதல்ல தேவனுக்கு என்ன வரும்னா துக்கம் வரும். என்ன வரும்? துக்கம் வரும், வருத்தம் வரும், அதுக்கப்புறம் கோபம் வரும், அதுக்கப்புறம் தான் சாபம் வரும், அதுக்கப்புறம் தான் மரணம் வரும், இல்லைன்னா சிறையிருப்பு வரும். ஏன்னா இத்தனை சான்ஸை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டே இருப்பார். நீ வா 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 வான் ஒவ்வொரு இலையில நின்று ஏன்னா கைவிட கர்த்தர் மனதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்றாரு. இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவே, எப்ராயிமே உன்னை எப்படி நான் மறப்பேன், உன்னை நினைத்து நான் குழம்பிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், இஸ்ரவேலே திரும்பி வா. ஆமென்னு சொல்லாமா. அப்படி எல்லாம் நீங்கள் திரும்பி வந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 5-6 மட்டும் வாசிமா, வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 5வது வசனம் 6வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆமாம், ஓசியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5-6 எல்லாரும் சேர்ந்து வாசிமா, சேர்ந்து வாசிப்போம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். ஆமா, பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்க திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை வாசனை இருக்கும். அதாவது நீங்க இந்த 14ஆம் அதிகாரத்தில் மட்டும் 12 வித ஆசீர்வாதம் இருக்கு. எத்தனை வித ஆசீர்வாதம்? 12 விதமான ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலே நான் உன்னை அழைச்ச பொழுது நீ நல்ல மறுரூபமாக்கப்பட்டவளாதான் இருந்த, நீ என்ன சொன்னாலும் நீ கீழ்ப்படிவே, எதை வேண்டானா ஒதுக்கிடுவேன், இங்க வாமகளேனா வருவேன், உட்காருனா உட்காருவேன், எந்திரிவினா எந்திரிப்ப, துதினா துதிப்ப, படுனா படுத்திருப்ப, எல்லா காரியத்தையும் நான் சொன்னதெல்லாம் நீ செஞ்ச. ஆனா நாட்கள் ஆக 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 விக்கிரகங்களோடு இணைஞ்சிருந்த, அடுத்து பலனற்ற திராட்சை செடியை போல இந்த துரோகம் பண்ணுன, நீ என்ன செஞ்ச? ஏமாற்றி கொண்டிருந்த. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், திரும்பி வான்னு சொல்றேன், நீ திரும்பி வருவீர்கள் என்றால் கர்த்தர் சொல்றார், இந்த 12 வித ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம மேல வைக்கிறார். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஆமா, கர்த்தர் பனியை போல இருப்பார். ஆமா, லீலி புஷ்பத்தை போல நம்ம வளருவோம், லீபனோனை போன வேறொன்று. இப்படி 12 வித ஆசீர்வாதத்தை ஆமென்னு சொல்லலாமா? ஆமென்னு சொல்லாமா? அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, இது நமக்குள்ள இன்னர் ப்ராசஸ். சொல்லுங்க, உள்ளான மனிதனை. ஆமாம்மா, ஏன்னா இது நமக்கு அப்பப்போ தேவை. என்ன பண்ணுவாமா? அப்பப்போ தேவை. ஏன்னா நம்ம வண்டி ஓடிட்டே இருக்குது, இங்கே 2 வீலரை என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம்? ஓட்டிகிட்டே இருக்கிறோம். ஆனால் அப்பப்போ கொஞ்சம் யாருக்கிட்ட ஒரு என்ன செய்யணும் சொல்லுவாங்க, அங்கேயே கொடுத்துருப்பாங்க, இத்தனை கிலோமீட்டர் ஓடுனதுக்கு பின்பு இதை என்ன பண்ணணுமாமா? சர்வீஸ் பண்ணணும். இன்னைக்கு கர்த்தர் சர்வீஸ் பண்ணுறார். நம்மளை என்ன பண்ணுறாரு? உள்ள, ஏன்னா மெக்கானிக் காரங்கிட்ட கொடுத்தாதான் உள்ள வச்சு என்ன செய்வான், நான் எந்தெந்த நட்டெல்லாம் கல் இருக்குது, எந்தெந்த நட்டு லூஸாக இருக்குது. ஆமாம், ஒரு சில நேரம் நம்ம லூஸ் ஆயிரம் பார்த்தியா, அந்த லூஸையெல்லாம் இப்போ என்ன செய்கிறாரு? கர்த்தர் டைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த ப்ராசஸ் தேவை. ஆமென்னு சொல்லலாமா? இந்த ப்ராசஸ் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம போயிட்டே இருக்கிறோம், போயிட்டே இருந்து எங்கேயாவது போய் இடிச்சிருக்காங்க. அப்போ அங்கங்கே என்ன இருக்கும்? ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாருமா, என்னையும் சொல்கிறேன், என்னையும் நேற்று ஒப்பு கொடுத்தேன், என்னையும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஒருவேளை என்னுடைய நரம்புகளில் எலும்புகளில் ஒரு சிந்தையில் நமக்குள்ள எத்தனை இருக்குது? மனம், அறிவு, சிந்தை, சித்தம், உணர்ச்சி, நினைவு, இருதயம். இதுக்குள்ளெல்லாம் எங்காவது சாக்கடைகள் அப்பப்போ கொஞ்சம் ஒட்டி இருந்ததுன்னா, ஒருவேளை தேவனுக்கு விரோதமான காரியம் ஒட்டிச்சுன்னா, ஆண்டவரே நான் நெக்ஸ்ட் எல்லைக்குள்ள போகிறதுக்கு இந்த பரிசுத்த, இந்த மறுரூபம் எனக்கு தேவை, எனக்கு இந்த மறுரூபம் தேவை 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 ஆண்டவரே. முக்கியமான ஒரு காரியம். அதாவது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நான் உண்மையை சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம்.
அதாவது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஜான் வெஸ்லி அவங்க வாலிப வயதில் ரொம்ப அவங்க அந்த வாலிப வயதினுடைய போராட்டங்களுக்காக ரொம்ப அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா உபவாசம் இருந்து 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 என்ன செஞ்சாங்க, ஜெபிச்சிருக்காங்க அந்த பரிசுத்தம். ஏன்னா இந்த பரிசுத்தம் இல்லாமல் நான் என்ன செய்ய முடியாது. ஏன்னா பரிசுத்தம் உள்ள மனுஷனுக்கு பிசாசு ரொம்ப பயப்படுவோம். ஆமாம், பரிசுத்தம் உள்ளவனுக்கு பிசாசு ரொம்ப என்ன செய்ய பயப்படுவா. அப்போது அவர் அதனால் ரொம்ப ஜான் வெஸ்லி அவங்க என்ன செஞ்சாங்க, ஆமாம், தனித்து 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 காடுகளில் மலைகளில் போய் உட்கார்ந்து தன்னுடைய பரிசுத்தத்துக்காக அதிக நேரங்கள் ஜெபத்தில் காத்திருந்தாங்க. அதனால தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஆமாம், இங்கிலாந்து தேசத்தினுடைய எழுப்புதலுக்கு ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி, ஜார்ஜ் ஒயிட் பில்டு, அக்னி பிரசங்கியார், இந்த 3 பேர் தான் காரணம். அப்போ அவங்க அந்த எழுப்புதலை கொண்டு வரக்கு முன்னாடி ஜான் வெஸ்லி என்ன செஞ்சாங்கன்னா, ஆமாம், இவங்க அந்த போராட்டத்தில் ஜெயித்ததுக்கப்புறம் பரிசுத்த சங்கம், ஹோலி கிளப் என்கிறதான ஒரு சங்கத்தை ஆரம்பித்து வாலிபர்களை குறிவைத்து அந்த வாலிபர்களுடைய பரிசுத்தத்துக்காக கூட்டங்களை அடிக்கடி நடத்திட்டே இருந்தாங்க. என்னென்னு சொல்லாமல் ஜான் வெஸ்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மித் விக்லஸ் ஒர்த்தும் அப்படியே தான். அதாவது அவர் மூலமாக 54 பேர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டிருக்காங்க. நான் அடிக்கடி இதை சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்போ அவருக்கு பிசாசு நடுங்கினதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய பரிசுத்தம். அவர் என்ன செய்வார்னா, அவருடைய கோட்டு பாக்கெட்டில் அவர் ஒரு கோட்டு போட்டிருப்பார். அந்த கோட்டு பாக்கெட்டில் எப்போ ஒரு சின்ன பைபிள் வச்சுருப்பார். அந்த பைபிள் எடுத்து அடிக்கடி அந்த பைபிளை பார்த்து அந்த பைபிள் வசனத்தை அடிக்கடி திருப்பி திருப்பி அந்த பைபிள் வசனத்தை வாசிச்சுட்டு இருந்தார். இதை ஏன் எதுக்கு செய்கிறீங்கன்னு கேட்ட பொழுது வேதத்தில் ஒரு வசனம் இருக்குதுல்ல, வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய ஜீவ வழியில் என்ன நடத்த. அப்போ இந்த பரிசுத்த வசனத்தை நான் வாசிக்கிறதுனால ஒருவேளை பாவம் எனக்குள் ஒட்டி இருக்கும் என்றால் அதையெல்லாம் என்ன செய்ய அப்பப்போ நீக்கிறோம். அதுக்காக அந்த பாவத்தில் விடுதலையாகிறதுக்காக இந்த வேத வசனத்தை வாசிக்கிறேன்னு சொல்றார். அடிக்கடி வசனத்தை யூஸ் பண்ணது எதுக்கு சொல்றேன்னா, அப்ப தேசத்தை கலக்கினவர்கள் எல்லாருமே பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்கள். அப்போ இன்றைக்கி கர்த்தர் என்ன சொல்கிறான்னா, ஏன்னா இது அப்பப்போ இந்த ப்ராசஸ் நமக்கு தேவை. அப்பப்போ நீங்கள் தெய்வ சமூகத்தில் உட்காந்து, ஏன்னா அடுத்து யார் பில்லி கிரகாம் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நைட்டெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, காலையில எல்லாம் போங்க, இரவு ஒரே ஒரு நிமிஷம் சிலுவைக்கு முன்னாடி உங்களை நிறுத்தி விட்டு பின்பு போய் படுங்கள் என்று சொல்கிறார். காரணம் என்னென்னா, ஒருவேளை இந்த உலகத்தினுடைய கிரியைகளோ, ஏன்னா இந்த அசுத்தமான பொல்லாத உலகத்துக்குள்ளே நம்ம இருக்கிறனால ஒருவேளை ஏதாவது ஒரு அசுத்தங்கள், ஒருத்தர் குறித்த தவறான எண்ணங்கள், இச்சைகள், ஒருவேளை தவறான காரியங்கள் ஒருவேளை எனக்குள்ள ஒட்டிஞ்சுன்னா நீங்கள் சிலுவைக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா அந்த ரத்தம் உங்களை பரிசுத்தப்படுத்தும். அதற்கு பின்பு நீங்கள் தூங்க போங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென் என்று சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் எதுக்கு அடையாளம்? பரிசுத்தம். சொல்லுங்கள், இதுக்கெல்லாம் என்ன? பரிசுத்தம். இன்னைக்கு கடைசியாக ஒரே ஒரு அதிகாரத்தை மட்டும், ஒரே ஒரு வசனத்தை வந்து வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. இப்போ எனக்குள்ள ஒருவேளை நான் என்ன சொன்னா, ஏன்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் சத்துருக்கள் எல்லாம் இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஆமா, இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிற சத்துருக்கள் எல்லாம் அடங்கிடணும். ஆமேன் என்று சொல்லுவான். ஆமா, அவனுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லைங்க. ஆமேன் என்று சொல்லுவான். சாக்கடை கொண்டு வந்து நம்ம ட்ரெஸ்ல போட்டுக்குவோமா? சாக்கடை கொண்டு வந்து ட்ரெஸ்ஸை போட்டு, தூசி எல்லாம் ரோட்டில் கிடக்கிற குப்பையெல்லாம் கொண்டு வந்து என் மேலே போட்டுக்குவோமா? அப்புறம் ஏன் நம்ம போட்டுக்கணும்? இன்னைக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஆமென் என்று சொல்லாமல் வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். ஏன்னா இது கடைசி நமக்குள்ள தேவன் எப்படி ஒரு பரிசுத்தத்தை தரார்னு வாசிங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 வாசிங்க வேகமாக. சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளில் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகளில் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளில் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளில் தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தி ஆயிற்று. ஆமென் என்று சொல்லும். இந்த இடத்துல வாசிக்கிறோம். இதெல்லாம் நிறைய முறை நம்ம தியானிச்சிருக்கிறதுனால, உசியா ராஜா மரித்த பின்பு இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனம் பார்க்கிறார். என்னன்னா, தேவனுடைய சிங்காசனத்தை அப்படியே பார்க்கிறார். அதாவது உசியா ராஜா அரண்மனையில் அவர் இருந்த, அதாவது உசியா ராஜாவுடைய அரண்மனையில் ஏசாயா இருந்தார். ஒருவேளை உசியா ராஜாவுக்கு ரிலேட்டடாக இருக்கலாம் என்று இந்த ஏசாயாவை குறித்து சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கிற பொழுது அவர் ஒரு தரிசனம் பார்க்கிறார். அதான் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிற சேராபின் கேருபின் இதெல்லாம் பார்க்கிறார். இதை பார்த்துட்டு இவருக்குள்ள ஒரு உணர்வு என்ன வருதுன்னா, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன்.
நம்மளே சொல்கிற ஒரு சில நேரங்கள் என்ன செய்கிறோம், அசுத்த உதடுகள் நமக்குள்ளே வருது. ஏன்னா ஒரு சில காரியங்கள் நம்மளை அறியாமல் பேசுகிறோம், அறியாமல் ஒரு சில காரியங்கள் நம்மளை மீறி நம்ம கண்ட்ரோலாக தான் இருக்கிறோம், ஆனால் நம்மளை மீறி ஒரு வேளை வருது, ஒரு சில நேரங்கள் வருது. அப்போ நம்மளும் ஒரு சில நேரங்கள் அசுத்த உதடுள்ள மனுஷன். அப்போ இந்த அசுத்த உதடுகளை மாற்றுகிறதுக்கு என்ன தொட்டுச்சாமா, ஒரு நெருப்பு குரடு அல்லது ஒரு நெருப்பு தழல் என்று சொல்லலாம், ஆமென் என்று சொல்லாமா. அப்போ நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன். ஏவாள் நாவின் கொண்டுதான் என்ன செஞ்சா, பாவம் செய்தால் அல்லது பாவத்தை வரவழைத்தால் அல்லது மனுக்குள்ள விழுந்தது அல்லது அந்த கனியை சாப்பிட்டா, இது எல்லாமே நாவல. அதனால்தான் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் முதல்ல தேவன் எங்க தொட்டாரு, நாவை தொட்டார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எதை தொட்டாரு, நாவு. அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை என்னுடைய நாவில் கூட இந்த அக்கிரமங்கள் இருக்கும் என்றால் இன்னைக்கு கர்த்தருடைய அக்கினிய நாவில் இறங்கணும். அதுதான் அக்கினி நாவு. எல்லாரும் என்ன சொல்லுவோம், அதுதான் எந்த நாவு, அக்கினி நாவு. ஏன்னா நம்ம சாத்தானுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க, நம்ம சாத்தானை அழிக்கிறதுக்கு, அது நம்ம மூலமாய் தேவன் சாத்தானுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிறதுக்கு எதைத்தான் பயன்படுத்த விரும்புகிறார், நாவு. எதை பயன்படுத்த விரும்புகிறார். அப்போது அதனால்தான் சொல்கிறேன், இன்னொன்று சொல்கிறேன், அதனால்தான் தேவனும் நாவை ஆட்கொள்ள விரும்புகிறார், சாத்தானும் நாவை ஆட்கொள்ள விரும்புகிறார். எப்படி ஆமாம், கடந்த நாட்கள் ஒரு சகோதரனுக்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஜெபம் பண்ணுற, திடீர்னு அவருக்கு சர்ப்பத்தினுடைய சர்ப்பம் எப்படி வரும் தெரியுமா, உசு 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 உசுன்ட்டு வரும், அதுதான் சர்ப்பம். அப்போ அது வெளியே வருது. அப்போது அவள் மகா சொல்கிறா, என்கிட்ட சொல்கிறா, ஆண்டி இவரையே அறியாமல் இவரை சபிச்சுக்கிறாரு, இவரை சபிக்கிறது மட்டுமில்லை எங்கள் அம்மாவை சபிக்கிறாரு, என்னை சபிக்கிறாரு இவர். ஆனால் நல்லா தெரியுது இது எங்கள் டேடி இல்லைன்னு எனக்கு தெரியுது, ஆனால் எங்கள் டேடி இந்த மாதிரி பேசுனதில்லை, ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப சாபமான வார்த்தையை பேசுகிறாருன்னு சொல்கிறான். அப்போ தான் சொன்னேன், ஏன்னா நம் நாவின் கீழ் என்ன இருக்குது, பாம்பின் விஷம். யாக்கோபில் இருக்குது. நம்ம நாவின் கீழ் என்ன இருக்குதாமா, சங்கீதத்தில் நினைக்கிறேன், ஆமாம், நம் நாவின் கீழ் எப்படி இருக்குதாமா, பாம்பின் விஷம் இருக்குது. அப்போ சாத்தான் நல்ல விளங்கமா, தேவனும் நாவை ஆட்கொள்ள விரும்புகிறா, சாத்தானும் நாவை ஆட்கொள்ள விரும்புகிறா. அப்போ நம்ம நாவை பயன்படுத்தி தான் நமக்கு நாமே நம்ம சபிக்க வைக்கிறா. நம்மளை மட்டும் இல்லை, நம்ம மனைவியை அடுத்து நம்ம கணவனை, அடுத்து நம்ம பிள்ளைகளை, அடுத்து பார்த்திங்கன்னா சூழ்நிலையை, நான் இப்படியே செத்து போயிடுவேன், நான் இப்படியே கடலில் மாறிடுவேன், இப்படியே நம்ம நாவை பயன்படுத்தி. அப்போ இன்றைக்கி கர்த்தர் நம்ம நாவை ஆட்கொள்ள விரும்புகிறார். எல்லாரும் ஆமென்னு சொல்லாமா. நாவின் கீழே என்ன இருக்குது, விஷம் இருக்குது, பாம்பின் விஷம் இருக்குது. அது அப்படி சொல்கிறார், பாம்பின் விஷம். இன்றைக்கி அக்கினி நாவு, நம்ம நாவு அல்லது அக்கினி நம்ம நாவில் இறங்குற பொழுது நம்ம நாவை கர்த்தர் சுத்திகரிக்கிறார். நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், இப்பொழுது நான் சுத்திகரிக்கப்படுறேன் என்று சொல்லி ஏசாயா தன்னுடைய நாவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் ஏசாயாவை பயன்படுத்துகிறார். ஆமென் என்று சொல்லாமா. அப்ப இன்னைக்கு நம்ம சுத்திகரிக்கப்பட, ஏன்னா இதை நல்ல விளங்கமா, நான் இன்னர் ப்ராசஸில் சுத்திகரிக்கப்பட்டு நான் பரிசுத்தமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் சாத்தானுக்கு மேலே நான் நியாய தீர்ப்பு சொன்னேன்னா அது அப்படியே நடக்கும். ஆமென் என்று சொல்லுவான். நான் சாத்தானுக்கு என்ன செய்ய போகிறேன், நியாய தீர்ப்பு கொடுக்குற பொழுது அது அப்படியே இருக்கும். ஒரு ஊழியக்கார் ஒரு அம்மாக்குள்ளே பிசாசு போராட்டம் இருந்தது. அப்போ அந்த ஊழியக்கார் அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறார், இயேசுவின் நாமத்தில் இந்த அம்மாக்குள்ள இருக்கிற பொல்லாத பிசாசினாவிய வெளியேறு, மரணாவிய வெளியேறு, பிசாசினாவிய வெளியேறு, பொல்லாதாவிய வெளியேறு அப்படின்னோடனே அந்த அம்மா மூலமாக பிசாசு பேச்சு, முதல்ல உன்னோட பாக்கெட்டில் இருக்கிற சிகரெட்டை தூக்கி போடுன்னுச்சான். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நான் பரிசுத்தமாகாமல், நல்லா விளக்குமா, அதுதான் முக்கியமான பாயிண்ட். நான் பரிசுத்தமாகாமல் எனக்குள்ளே இவ்வளவு காரியத்தை வச்சுட்டு நாம் போய் என்ன செய்ய முடியாது, பிசாசை துரத்த முடியாதே. அப்போஸ்தலர் இருக்கும்ல, எத்தனை 19-15 இயேசுவையும் அறிவேன் பவுலையும் அறிவேன், நீ யாரான்னு கேட்டுரும் நம்மளை. அப்போது நல்ல விளங்க, இன்றைக்கி மெயின் பாயிண்ட் இதுதான். நான் பிசாசை துரத்த வேண்டுமென்றால் அல்லது சாத்தானுக்கு மேலே அதிகாரத்தை நான் எடுக்க வேண்டுமென்றால் என்னுடைய நாவு என்னவா மாறணும், அதாவது அக்னி நாவுனா டக்குன்னு அக்னி நாவில் இந்தத்தனை காரியமெல்லாம் எனக்குள்ளே வேரோடு எடுக்கப்பட்டுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய நாவில் அக்னி இறங்குகிற பொழுது என்னுடைய நாவை கர்த்தர் வல்லமையான அக்னியின் நாவாக மாறுகிற பொழுது நான் சாத்தானுக்கு சொல்லுகிற தீர்ப்பு அப்படியே ஆகும். பிசாசை வெளியே ஓட அவன் வெளியே போயிடுவான். ஏன்னா இப்போ என்னுடைய நாவு எப்படிப்பட்ட நாவாக இருக்குது, அக்னி நாவு. அதனால தான் அப்போஸ்தல காலங்களில் முதல்ல தேவன் அவளுடைய நாவை அக்னி நாவுகளாய்
நாவாய் மாற்றினதுக்கு பின்புதான் அப்போஸ்தலர் புத்தகத்துல வாசிக்கிறோம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடந்தது. தொட்கால பார்த்து தவித்தாலே எழுந்துருன்னு சொன்னபோது அவள் எழுந்தாள். ஆமா, அது யாரு 2 பேருக்கு அனனியா சப்பீரால பார்த்து நீங்கள் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பொய் பேசுறது எப்படின்னு சொன்னோம்னு 2 பேரும் மரித்து போனாங்க. அக்கினி நாவு. அவன் நடந்து போகிற அநேகர் சுகமானது காரணம் என்ன? அக்கினி நாவு. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லும்போது எழுந்து நடந்தானே அந்த மூடவன். இதுக்கெல்ல காரணம் என்னது? அக்கினி நாவு. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்கலாமா? ஆண்டவரே, இந்த நாவு எனக்கு வேணும்ப்பா, இந்த நாவு எனக்கு வேணும். ஆமாம், இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், இந்த நாவு எனக்கு வேணும். அப்பொழுது சத்துரு உனக்கு முன்பாக கூனி குறுகுவா மகளே.